पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। पुण्याम्भोजविकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविर्भूद्भूमौ रामानुजदिवाकरः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत्। ஆஸ்திக பெருமக்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியில் இன்று தொடங்கி ஒரு 5 நாட்களுக்கு ராமானுஜ வைபவம் என்கிற தலைப்பிலே ராமானுஜருடைய வரலாற்றினையும் அவர் இப்பூவுலகத்திலே எதற்காக அவதரித்தார், அவரால் நாம் என்ன உயர்ந்த பதவிகளை அடையப் போகிறோம், அவர் சம்பிரதாயத்துக்கு செய்திருக்கிற கைங்கரியங்கள் எவை, அவருடைய சம்பந்தத்தை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர் சம்பந்தம் பெற்றால் எப்படி ஸ்ரீமன் நாராயணன் மிக்க சந்தோஷப்படுகிறான் என்கிற எல்லாவற்றை பற்றியும் நாம் அனுபவிக்க போகிறோம். ராமானுஜ வைபவங்கிறது ஓர் கடல். அதனால கடலை 5 நாள்ல நீந்தி கடந்து விட இயலாது. ஆனாலும் கடற்கரையிலே நின்று கொண்டு இது கடல்னு பார்க்கலாம் இல்லையோ, அது வரைக்கும் பண்ணலாம். அதுல இறங்க முடியாது, முத்து குளிக்க முடியாது, நீந்தி கடப்பதற்கு முடியாது. ஆனால் இதுதான் கடல்ங்கிற பெருமையாவது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் முயற்சியில் ஈடுபட போகிறோம். எல்லாருக்குமே ராமானுஜருடைய சரித்திரம் தெரியும். பல புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. எத்தனையோ தடவை நீங்களும் உபன்யாசங்கள் மூலமாக கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் எத்தனையாவது தடவையாக அதை கேட்டாலும் அது அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாத அமுதமாகத்தான் இருக்கும். அந்த அமுதம் என்றைக்குமே அள்ள அள்ள குறையாத அமுதமாக இருக்கும். அதனால் ஆறாத அமுதமான எப்போது அனுபவித்தாலும் புதியதாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய வைபவத்தை சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுவாமி ஆதிசேஷனுடைய திருவவதாரம், பஞ்ச ஆயுதங்களுடைய அம்சமாகவே பிறந்தவர். ஆகையினாலே அவர் வைபவத்தை ஒரு நாக்கு கொண்டு சொல்லி முடிக்க முடியாது. எத்தனை நாக்குகள் இருந்தாலும் ராமானுஜ வைபவத்தை பல்லாண்டுகளுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அதை ஒரு நாக்க வைத்துக்கொண்டு ஒரு சிறு கால பொழுதுக்குள்ளே சொல்லணும்னு முயற்சிப்பதோ கேட்டு முடிச்சுடணும்னு முயற்சிப்பதோ சாகச செயல். இருந்தாலும் அந்த செயலை சுவாமியே ராமானுஜரே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என அவர் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டே இந்த முயற்சியை நாம் தொடங்குவோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே குரு பரம்பரைன்னு கொண்டாடுவார்கள். அது எதற்காகங்கிறத முதற்கண் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எதில் ஆசை, பகவான் ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இவ்வுலகத்துல வாழும் காலத்தை சந்தோஷமாக நிம்மதி மாறாமல் சாந்தியோடு இருக்க வேண்டும். அவ்வுலகத்துக்கு போவதற்கு வழி தேட வேண்டும். மறுபிறவி அநேகமா ஆருக்கும் பிடித்தமில்லை. பிறக்கிறோம், பிறந்த காலத்தில் சௌக்கியமா இருக்கிறவர்களை, பணக்காரர்களாக இருக்கிறவர்களை கேட்டாலும் சரி, அல்லது ரொம்ப சிரமப்பட்டு ஏழையா இருக்கிறவர்களை கேட்டாலும் சரி, இதுல அநேகமா பலரும் அடுத்த பிறவி வேண்டாம், முக்தி வேணும் என்று கேட்கிறார்கள். ஏன்? பணக்காரர்களாகத்தான் இருக்கிறீர்கள், அப்ப அடுத்த பிறவி எடுத்து இன்னும் பணத்தோட வாழ்ந்தா என்ன என்று கேட்டாலும் அதுல பலருக்கு ஆசை இருக்கிறது இல்லை. என்ன சொத்துப்பத்தோட இருந்தாலும் அதில் இருக்கிற துன்பங்கள் நம்ம விட்டு விலகவே விலகாது.
சம்சாரம்ங்கிறது பெரிய ஆழமான கடலை போன்றது. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம்னு சொல்லுவார்கள். அனந்தமான முடிவில்லாத துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது சம்சாரம். நாம இந்த பூவுலகத்திலே பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒரு பிறவி கிடைத்திருக்கிறது, ஒரு சரீரம் கிடைத்திருக்கிறது. இதை நாம நல்லதுன்னு எடுத்துக்கலாமா அல்லது தீயதுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு பக்கம் பார்த்தா பிறந்தபடியாலே தானே இத்தனை வியாதிகளிலே துன்பப்படுகிறோம். எத்தனையோ விரோதிகளோட பழக வேண்டிருக்கு. யார் யாரோ ஏமாற்றி விட்டுடுறார்கள். வாயாலும் அதே போல மனத்தாலும் உடலாலும் எத்தனை அபச்சாரங்களையும் எதிர்ப்புகளையும் சகித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இது இத்தனை உடல் எடுத்தபடியால தானே, பிறவி இருக்கிறபடியால தானே. அப்ப வேண்டவே வேண்டாமே என்று ஒரு சாராரின் கருத்து. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. இது தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலை பாசனம். எத்தனை தரம் பிறக்க இறக்க, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். மாற்றி மாற்றி ஒரு தாய் வயிற்றிலே பிறந்து எதற்கு துன்பப்பட வேண்டும் என்று பலருடைய கேள்வி. இது ஒரு சாராருடைய கருத்து. ஆனா மற்றொரு சாராரை பார்த்தால் அரிதரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, பிறக்கையே அரிது. அதுல மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கிறது சுலபமாக கிட்டாது. அதுக்கு நாம் பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஜென்மத்தை எனக்கு கொடுத்தாயேன்னு ஆனந்தப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த பிறவி கிடைச்சதுக்காக துக்கப்படணுமா இல்லை இந்த பிறவி கிடைச்சதுக்காக ஆனந்தப்பட வேண்டுமா என்னால் இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு விரோதமே அல்ல. இரண்டையும் சேர்த்து நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். என்றைக்காக இருந்தாலும் ஆத்மாவுக்கு இயற்கையில் பாப புண்ணியங்களின் தொடர்பு கிடையாது, பிறவியினுடைய தொடர்பே கிடையாது. நாம முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டியது உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது. அவ்வாத்மா கர்மங்களை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறான். நாம் செய்யும் ஓரொரு செயலாலேயும் புண்ணியமோ பாபமோ ஏற்படும். சாஸ்திரங்களாகிற வேதங்கள் அவைகள் ஒத்துக்கொண்டிருக்கிற செயல்களை செய்தால், செய்யுன்னு சொல்ற செயல்களை செய்தால் அதனால புண்ணியம் கிடைக்கும். அவைகள் செய்யாதேன்னு விலக்கி இருக்கிற செயல்களை செய்தால் பாபம் கிடைக்கும். பாபங்களையும் புண்ணியங்களையும் சேமித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பாப புண்ணியத்துக்குண்டான பயனை பலத்தை அனுபவிக்க வேணும் இல்லையோ, அதற்காகத்தான் இறைவன் நமக்கு ஒரு உடலை கொடுத்து விடுகிறார். ஆத்மாவுக்கு சரீரம் இல்லாமல் பாபத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிக்க முடியாது. ஒரு துன்பத்தையோ இன்பத்தையோ பலமாக அனுபவிக்க வேண்டும் என்னால் ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. அதனாலதான் நாம் எல்லாரும் பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவியில் பாபத்தையும் கழிக்கலாம், புண்ணியத்தையும் கழிக்கலாம். ஓரளவுக்கு தான் கழிக்கிறதுக்கு முடியும். மிச்சம் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மறுபிறவி எடுக்கிறோம். இப்படி மாற்றி மாற்றி நாம் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அப்ப பாப புண்ணியங்கள் இருக்கிறதுனால தானே பிறவி, கர்மங்கள் இருப்பதனால தானே பிறவி எடுக்கிறோம். கர்மங்களை தொலைத்து விட்டால் பிறவி எடுக்கவே மாட்டோம். அப்ப கர்மங்களை தொலைப்பதற்கு வழி ஏதுன்னு தேடுவோம். மறுபடியும் பிறவி தேவைப்படுகிறது. ஏன்னா கர்மங்களை தொலைக்க வேணும் என்னால் அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். ஆறாருக்கு சாஸ்திரம் என்னென்னபடி நீ நித்தியப்படி உனக்கு அனுஷ்டானங்கள் வேணுமோ அதை செய்யு சொல்றது. அதை பண்ண பண்ண பண்ணத்தான் நம்முடைய பாபங்கள் எரியறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ பாப புண்ணியங்களை பண்ணிட்டோம் பிறந்தபடியால தான் பாப புண்ணியங்களை எரிச்சுக்கிறதுக்கு முடியும். இந்த ரெண்டும் கொஞ்சம் குழப்பறாப்புல இருக்கு பாருங்க. நாம பிறவி எடுத்தபடியாலே ஏதேதோ செய்கிறோம், செய்தபடியாலே பாபங்களையும் புண்ணியங்களையும் சம்பாதிச்சுடுறோம். பாப புண்ணியங்களை தொலைத்தா தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப அதை எப்படி தொலைக்கிறதுன்னு பார்த்தால் அதே பிறவியில நாம செய்யற நற்செயல்களால தான் தொலைக்கிறதுக்கு முடியும். இப்ப ரெண்டும் பார்த்துருந்தோம். பாவங்களும் புண்ணியங்களும் இருக்கேங்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியே வேண்டான்னு எல்லாரும் வெய்யறா. ஆனா பிறவி உயர்ந்ததுன்னு ஏன் சொல்றார்கள்னா அதை தொலைச்சிக்கிறதுக்கு இந்த பிறவியில தானே முடியும். ஒரு கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ அனுஷ்டிப்பதற்கு வேண்டி எல்லாமே வசதி அத்தனையும் மனிதனாக பிறந்தால் தான் உண்டு. அதனால அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுகிறார்கள். ஒரு பரீட்சை எழுதுறதுக்காக போடும். பரீட்சைங்கிறது கஷ்டம் தானே. ஏன்னா எத்தனையோ லட்சம் மக்கள் அதே நுழைவுத் தேர்வு எழுதலாம். அப்போ 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும்.
படித்து நிறைய மதிப்பெண் வாங்கிவிட்டா ஓஹோன்னு இருந்துள்ளான். இப்ப நுழைவுத் தேர்வுன்னு சொன்னது ஆபத்தா நல்லதா? நல்லதா தீயதா? நுழைவுத் தேர்வுங்கிறது நான் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு பார்த்தா தீயதுதான். ஆனா நுழைவுத் தேர்வுல தேர்விட்டேன்னா ஓஹோன்னு மேல போய் படிக்கலாம் இல்லையோ, அப்ப நல்லதுதான். அதே போலத்தான் இந்த வாழ்க்கையும். இப்போ இந்த வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்கத்தான் போறது. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டு இதிலிருந்து வெளியேறுவதற்கு நாம் வழி பார்க்க வேண்டும். யாரான ஒருத்தர் வருஷா வருஷம் நுழைவுத் தேர்வே எழுதின்றோன்னு சொன்னா கேட்டு போயிடா, ஒரு வருஷம் எழுதுவேன், இந்த வருஷம் எழுதி தேறியாச்சுன்னா சுவாமி அடுத்த படிப்பென்ன, அப்படித்தான் புத்தி போகுமே தவிர வருஷா வருஷம் 12வது முடிச்சுட்டு நுழைவுத் தேர்வே எழுதிட்டு இருந்தோ இது என்ன பைத்தியமாக இருக்குன்னு கேட்டுடுவா. அதே போல பிறவியை எடுத்து விட்டோம், திரும்ப திரும்ப பிறவி எடுத்துட்டே இருக்கக்கூடாது. எடுத்த பிறவியில் கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ சரணாகதியோ பண்ணிவிட்டு மோட்சம் அடைவதற்கு வழி பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப பிறந்து கர்ம ஞான பக்தி யோகங்களே பண்ணிட்டு இருக்கேன்னா அப்ப நுழைவுத் தேர்வையே திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருக்குமா போலே. அதை செய்யக்கூடாது. அதனால எடுத்த பிறவியை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கை கெட்டி இருக்கிறது, இதை என்னன்னு நினைச்சுக்கலாம். இது ஒரு போட்டி நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா போட்டி போட்டுண்டே காலத்தை கழிச்சிடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சண்டை போடலாம், எப்படி யாரை ஜெயிக்கலாம், யாரை தள்ளலாம், யாரை குட்டலாம், இப்படின்னே நினைச்சுன்னு காலத்தை கழிச்சிடுவோம். அதனால வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமாகவோ போட்டியாகவோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இல்லைன்னா இன்னொரு விதத்துல பார்ப்போம், வாழ்க்கை முழுக்கவே ஏதோ கஷ்ட நஷ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அழுதுண்டே காலத்தை கழிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால வாழ்க்கை வெறும் பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை, ஏதேதோ துன்பங்கள் அப்படின்னு நினைச்சுடக்கூடாது. ஏன்னா அந்த துன்பத்துக்கு முடிவு தேடியே வாழ்க்கையே முடிஞ்சு போடும். அப்ப வாழ்க்கை என்னன்னு எடுத்துக்கலாம், முக்தி அடைவதற்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற சிறந்த வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த வாழ்க்கையை நன்கு பயன்படுத்தி பக்தி யோகத்தை செய்து ஆச்சாரியனை பற்றி சரணாகதியை பண்ணி பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும். இதற்காகத்தான் பெருமாள் நம்மை படைக்கிறார். இல்லைன்னா பிரளயத்திலேயே நம்மளை வச்சிருக்கலாம் இல்லையோ. பிரளய காலத்தில் நம்ம ஆருக்கும் உடலே கிடையாது, பகவானோட ஆத்மாக்கள் அத்தனை ஒட்டி கொண்டிருக்கும். அப்படியே இருந்துட்டார், உடம்பே கிடைக்கலன்னா கர்மஜான பக்தி யோகங்களை பண்றதுக்கே முடியாது. பண்ணினா ஒரு சாதனத்தை பற்றினாத்தானே மோட்சத்துக்கே போக முடியும். அதற்குத்தான் பகவான் நமக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்கிறார். அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா பல பேர் மனசுல ஒரு கேள்வி எழும், பெருமாள் மட்டும் என்னை படைக்காமலே இருந்திருந்தால் அப்ப நான் இந்த தப்பு தண்டா பண்ணவே மாட்டேன். அவர் எதற்காக என்னை படைத்தார்னால் தவறுகள் செய்வதற்காக அவர் படைக்கவில்லை, கர்மஜான பக்தி யோகங்களை பண்ணுவதற்காக படைத்தார். அப்ப கரணகலேபரங்களான சரீரங்களை கொடுத்தால் அப்பதான் நாம் பகவானை சென்று கிட்டுவோம், கர்மஜான பக்தி யோகங்களை பண்ணுவோம் என்கிற நல்லெண்ணத்திலே பகவான் நமக்குன்னு கொடுத்துள்ளார். ஆனா நாம் அதை பயன்படுத்தினமான்னு பார்த்தா அப்படி தெரியல. இதை நம்மாழ்வாரே சாதிக்கிறார். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன். நீ எனக்கு நல்லெண்ணத்தோடே சரீரம் கொடுத்தாய், ஆனால் நானோ அந்த சரீரம் இழுத்தபடியெல்லாம் போனேன், மனசு போனபடியெல்லாம் போறேன். அபதாத சஹசிர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. ஆழவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியர் பிரார்த்திக்கிறார். ஆழம் தெரியாத சம்சாரத்திலே விழுந்து விட்டேன். எத்தனை ஆழம் சம்சாரம்ங்கிறது, ஒரு ஆழமான கிணறு. கிணறு 30 அடியில ஜலம் வரலாம், 50 அடியில ஜலம் வரலாம். கோவை மாவட்டம் பக்கம் போனோம்னா 300 அடி கிணறு. அடியனுடைய தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், அந்த பக்கத்துல மட்டும் ஆறான கிணத்துல விழுந்துட்டான்னா, விழுந்துட்டியான்னு கேட்டால் விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவனே தவிர விழுந்துட்டேன்னே சொல்ல மாட்டான். அவ்வளவு ஆழம் கிணறு உள்ள போயிட்டே இருக்கு. இந்த கிணறே 300 அடி 400 அடி ஆழம்னா சம்சாரம் என்னும் கிணற்றுக்கு ஆழமே நமக்கு தெரியாது. அத்தனை ஆழமான கிணறு. அதுல இருந்து வெளியில வருவதற்கு யாது வழி? அதை யோசிக்காமல் மனசு போனபடி உடம்பு இழுத்தபடி அது என்ன கேட்டுதோ அதையே கொடுத்து கொடுத்து பழகிட்டோம். பகவான் பார்த்தார், இவனுக்கு உடலை கொடுத்தால், இந்திரியங்களை கொடுத்தால், நல்லது தீயது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தையும் கொடுத்தால், நல்லது தெரிஞ்சுட்டு நம்மை பற்றுவோம் பார்த்தா அந்த ஞானத்தை கண்டதுக்கு உபயோகப்படுத்துகிறானே. எனக்காக அவன் ஞானத்தை உபயோகப்படுத்துறதே இல்லையே. அப்ப இவனுக்கு வேற ஏதான சட்டதிட்டங்களை கொடுக்க வேண்டும்.
அப்படின்னு நினைச்சிருந்து சட்டமோ திட்டமோ இருந்தா தானே மக்கள் அதன் வழி நடப்பார்கள். அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா இஷ்டப்படி வண்டி ஓட்டின்னு போவாடல். இப்ப அவரவர்களுக்கு வண்டி இருக்கு, நடுவுல மஞ்சள் கோடு, இங்க சிகப்பு விளக்கு, இங்க பச்சை விளக்கு அப்படின்னு இருந்தா தான் வண்டியை ஓட்டுவோம். இருந்தாலே ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிறோம். அது வேற இல்லாத படுத்துன்னா என்ன ஆகும் ஊடு சொல்லுங்க. அதனால பகவான் பார்த்து சாஸ்திரங்களாகிற வேதங்களை கொடுத்தார். வேதங்கள் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். அதுதான் வாழ்க்கை எப்படி வாழ வேணும்னு சொல்லும். எதெல்லாம் துறக்க வேணும், விட்டுவிட வேண்டும், எதை பற்ற வேண்டும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கும். சாசனாத்து சாஸ்திரம், விதிக்கிறபடியாலே இன்னதை செய்யாதேன்னு சொல்லுகிறபடியால் அதற்கு சாஸ்திரம்னு பேரு. அது ருக்கு, யஜுசு, சாம, அதர்வங்களாய் 4 வேதங்களாக இருக்கும். அதுக்கு உபபிரமணங்களான இதிகாச புராணங்களோட கூடியிருக்கும், அங்கங்கள் உபாங்கங்களோட கூடியிருக்கும். இது இத்தனையும் எழுதி வைத்தான் எம்பெருமான். சரி, இதை படிச்சாவது எதன்படி நடக்கணும், எதன்படி நடக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகம் மட்டும் இருந்தா போருமா? ஞானம் வேணும் இல்லையோ. பகுத்தறிவுன்னு சொல்ற இல்லையோ, அது லோகத்தில் தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. பகுத்தறிவுன்னு சொன்னால் பகுத்து அறிதல், நல்லது தீயது தெரிந்து கொள்ளுதல். நல்லதெதுன்னு பகுக்க வேண்டும், தீயதெதுன்னு பகுக்க வேண்டும். எப்படி ஒரு அன்னப்பறவை பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் நீரை தள்ளிவிட்டு பாலை கொள்ளுமோ, அதே போல பகுத்தறிவு இருக்கிறவன், அதுக்கு விவேக ஞானம்னு பேர். யாருக்கு விவேக ஞானம் இருக்கிறதோ அவன் நல்லது தீயது தெரிந்து கொண்டு தீயதை தள்ளி நல்லதை பின்பற்றுகிறான். இதுக்குத்தான் பகுத்தறிவுன்னு பேர். ஆகையாலே அந்த அறிவையும் பகவான் நமக்காக கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தார், சாஸ்திரங்களை கொடுத்தார், உடம்பையும் கொடுத்துட்டார். இந்த 3மே பகவான் கொடுத்த விற்பாடு நல்லதை பற்றிண்டு முன்னுக்கு வர வேண்டியதானே. ஆனா அந்த மாதிரி நாம பண்ணாமல் ஏதேதோ ஆசையில ஈடுபட்டோம். பெருமான் யோசித்தார், நாம மறுபடியும் எங்கேயோ விட்டுடுறோம்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சு பார்த்தார்னா, நாம ஏதோ அந்த பிள்ளைகள் கையில சாஸ்திரத்தையும் உடம்பையும் கொடுத்துட்டுமே தவிர அவர்களுக்கு அதை படிச்சுட்டு எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. ஒரு பாட புஸ்தகத்தை படிக்கிறோம், ஆனா படிச்சுட்டா மட்டும் அர்த்தம் புரிஞ்சு போயிடுமா? அதை யாரான ஒருத்தர் பண்ணி காட்டணும் இல்லையோ. முன்னோடியாய் முன்னுதாரணமாக இருந்து இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தர் பண்ணி காட்டணும். இப்ப நாட்டியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு, வீணை வாசிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு, புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு. புஸ்தகத்தை படிச்சுட்டு நீங்களே வச்சுன்னு வீணை வாசி பாருங்க, வாசிக்க வருமா? வாத்தியார்கிட்ட போறோம் இல்லையோ, அவர் வீணையை கையில வச்சுன்னு வாசிச்சு காட்டினாத்தான் ஓ இப்படித்தான் மீட்டனமாக்கும். தம்புராவை எப்படி பிடிச்சுக்கணும், வீணையை எப்படி வச்சுக்கணும், இந்த கை எப்படி வச்சுக்கணும், இந்த விரல் எப்படி வச்சுக்கணும், அதெல்லாத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையோ. அதே போல விளையாட்டுக்கும் பயிற்சி உண்டு. ஒருத்தர் பயிற்சியாளர் பார்த்து நமக்கு கத்துக் கொடுப்பார், அதன்படிதான் நாம விளையாட வேண்டும். அதனால புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி விடுறதுக்கு முடியாது. அப்பதான் பகவான் யோசித்தார், அப்ப நாம அடுத்த நிலைக்கு போக வேண்டும். முதல் நிலையில் சாஸ்திரத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம், இனி அடுத்த நிலையாக நாமே பிறப்போம். பகவான் அவதாரத்துக்காக சங்கல்பிக்கிறார். எதற்கு பகவான் அவதரிக்கிறார்? சாஸ்திரத்துல சொன்னபடியெல்லாம் வாழ்ந்து காட்டுவதற்காக. ராமனாக, கண்ணனாக, வராகனாக, நரசிம்ம பெருமானாக, மத்ஸ்ய கூர்ம வராகாதி எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார். அஜாயமானஹ பகுதா விஜாயதே என்று வேதமும், பகூனிமே व्यतीतानि ஜன்மானி தவச்சார்ஜுன என்று கீதாச்சாரியனும், சன்மம் பல பல செய்து என்று வைதிகரான நம்மாழ்வாரும் சொல்லி இருக்கிறபடி பார்த்தால் பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிறந்தவை என்று தேறுகிறது. இத்தனை அவதாரங்களை எதுக்காக பண்றார்னா, அதை பார்த்து நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ராமாவதாரம் இருந்தால் நேர்மையே வடிவெடுத்தவன், சத்தியமே பேசுபவன், பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்து காட்டியவன், முதியோர்களிடத்தே, வயசு மிக்கோர்களிடத்திலே, சான்றோர்களிடத்திலே எப்படி பணிவோட நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பரத்வாஜரிடத்தில் எப்படி நடந்தான், விஸ்வாமித்திரத்தில் எப்படி நடந்தான், வசிட்டரிடத்தில் எப்படி, தன் தாய் கைகேயி தன்னுடைய ராஜ்யத்தையே பறித்தால் கூட அவளிடத்துல எப்படி ஒரு துளி மரியாதை குறையாமல் நடந்து கொண்டால், இத்தனை ராமனை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அப்ப அவதாரங்கிறது சாஸ்திர சட்ட புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்குமோ அதை அப்படியே நடத்தி காட்டும், முன்னுதாரணமாக இருக்கும். அப்ப அதை பார்த்து நாம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பயன். அவதாரத்துக்கு மற்றொரு பயனும் உண்டு. பகவான் என்ன நினைக்கிறார், இவர்களோ பெருங்கிணற்றிலே
பாழும் கிணறாகிற சம்சாரத்திலே விழுந்து விட்டார்கள். இவர்களை எடுக்கிறதுக்கு நாம ஸ்ரீவைகுண்டத்தில் உட்கார்ந்து கொண்டே மேல வாங்கோன்னு கூப்பிட்டு ஆழத்துல விழுந்துண்டவனே மேல நின்று எத்தனை நேரம் தூக்க முடியும்? 300 அடி ஆழம்னு சொன்னோம் இல்லையோ, அதுல மேலேந்து கூட்டு பார்க்கலாம். அவரே தத்தளிச்சுட்டு இருக்கார். நம்ம 300 அடி வசரத்துல நின்று மேல வான்னா அவரால் வர முடியுமா? சரி, கயத்தை போட்டு பார்க்கலாம். எத்தனை தூரத்துக்கு கயிறு போடுறது? அதுக்கப்புறம் 300 அடி கயிறு அருந்துக்கவே வந்துடும். ஆகையாலே அடுத்தது என்ன செய்வார்கள்? யார் காப்பாத்தணும்னு ஆசைப்படுறானோ அவன் உள்ள குதிக்கணும். ஆழமான கடல்ல ஒருத்தர் விழுந்துட்டா நான் குதித்தாத்தான் அவனை காப்பாற்றி எடுத்துன்னு வர்றதுக்கு முடியும். அதே போல எம்பெருமானும் பார்த்தார், நாம ஏதோ ஒரு தப்பு கொண்டுட்டோம் போல் இருக்கு, நாம பாட்டுக்கு சாஸ்திர புஸ்தகத்தை கொடுத்துட்டா அவன் அதையும் சேர்த்து தத்தளிச்சுட்டு இருக்கான். அதனால இவனை வெளியில கொண்டு வர வேண்டும் என்னால் நாமும் சம்சாரத்தில் குதித்தால் தான் முடியும். நாம கீழே பிறந்தாலே ஒழிய இவர்களை கீழிருந்து மேலே கொண்டு வருவது இயலாது என்று பெருமாள் தன் திருவுள்ளத்துல கொண்டார். அப்ப கூட அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், நாமே தான் கீழே போய் பிறக்கணுமா? நமக்கு எத்தனை ஆட்கள் இல்லை, நித்திய சூரியர்கள்லாம் இல்லையா? விஷக்சேனர் இருக்கார், ஆதிசேஷன் இருக்கார், கருடன் இருக்கார். நமக்கே குறிப்பிட்ட குரலுக்கு வருவதற்கு 10 பேர் இருக்கிறச்சே ஸ்ரீமன் நாராயணனுக்கு எத்தனை கோடி பேர் இருக்க மாட்டார்கள்? யாரவனா கீழே அனுப்பிச்சு நீ போய் திருத்தி விட்டு வரலாம்னு சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. பெருமாள் தானே அவதாரம் பண்ணுகிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இப்படி பல அவதாரங்களும் தானே பூமி மண்டலத்திலே குதிக்கிறானே, எதற்காக? அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டுள்ளது. வேற யாரையும் அனுப்பாமல் அவரே பிறப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனெனில் ஒரு ராஜாவை எடுத்துங்களேன். அந்த ராஜா தன்னுடைய சின்ன குழந்தை இளவரசன், அவனை கப்பல்ல உட்காத்தி வச்சுட்டு அப்படியே வேடிக்கை காட்டி கொண்டே போகிறார். கப்பல்ல குழந்தை உட்காந்து விட்டத்திலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு சட்டுன்னு ஒரு பெரிய அலை வந்து கப்பல் ஒரு ஆட்டம் ஆடித்து. ஆடினத்துல ராஜா கையில் இருந்த குழந்தை தவறி கடலுக்குள் விழுந்து விட்டது. அடுத்து ராஜா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? குழந்தைய காப்பாற்றணும். பக்கத்துல மந்திரி இருக்கார், சேனாபதி இருக்கிறார், இன்னொரு 10 பேர் வீரர்கள் இருக்கிறார்கள். ராஜா தாராளமா அவர்களை கஞ்சாட காட்டினால் உடனே குதித்து தூக்கின்னு வந்துடுவார்கள். அப்படி ராஜா செய்வரா? அல்லது தன் குழந்தையை காப்பாற்றுவதற்கு தானே குதிப்பரா? மற்ற பேர் அனுப்பிச்சா வேலை நடந்துடும், அதுல ஒன்றும் குறவில்லை. ஆனா மற்ற பேர் அனுப்பிச்சுட்டா இவர் தந்தைங்கிற பதவி பறிபோடும். பாசமுள்ள தந்தைன்னு இவரை சொல்லிட்டு இருக்க முடியும். இவர் என்ன தந்தை? குழந்தை கீழே விழுந்துடுச்சு, இவர் என்னமோ ஜாகிரதையா விட்டத்துல உட்காந்து மத்த பேரை போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது குற்றமாகி போகும். ஆகையாலே ராஜாவே சட்டென்று குதிக்கிறான் இல்லையோ, அதே நிலைதான் இப்ப ஸ்ரீமன் நாராயணனுக்கும். அவர் கையிலே குழந்தையாட்டம் நாம இருந்தோம். வைகுண்டம்ங்கிற கப்பல்ல நாம பாட்டுக்கு சௌக்கியமா இருந்திருக்கலாம். ஆனா தேவையில்லாத கடல் போன்ற ஆழம் மிக்க சம்சாரத்திலே விழுந்து விட்டோம். அதற்கு மத்த பேரை அனுப்புவரா? அல்லது பகவானே கீழே குதிப்பனால் அவருக்கு நமக்கும் இருக்கிற பாசம் ஒட்டுறவு ஒரு நாள் 2 நாள் இருக்கிறது இல்லை. இந்த லோகத்தில் இருக்கிற தந்தைக்கும் பிள்ளைக்கும் எத்தனை நாள் உறவு? 40 வருஷம் 50 வருஷம் இருப்போமா? ஒரு தந்தைக்கு கைங்கறி பண்றது தாயோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது சுலபத்துல கிட்டாது. எப்பவோ ஒரு தடவை தான் அண்ணா 30-40 வயசு ஆன பிற்பாடு கூட தாய் தந்தையர்கள் இருக்காங்கிறாலும் இல்லையோ, அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிடும்? அப்படியே கிடைக்கிறதுன்னே வச்சுப்போமே. ஒரு தந்தையனுடைய 25 வயசுக்கு நான் பிறந்திருக்கேன்னா என்னுடைய 50வது வயசு வரைக்கும் தந்தை இருக்காருன்னு வச்சுட்டா கூட 50 வருஷம் தானே அவர் இருப்பார். 50 ஆண்டுகள் சம்பந்தம் இருக்கிற ஒரு தந்தைக்கு பாச மிகுதியிலே தானே குதித்து ரட்சிக்கிறான், தானே குதித்து காப்பாற்றுகிறார்னா 50 ஆண்டு அல்ல, 50 பிறவிகள் அல்ல, 500 பிறவிகள் அல்ல, எண்ணிறந்த பிறவிகளாக எற்றைக்கும் 7 பிறவிக்குமாக பெருமானோடே நமக்கு நீக்க ஒழியாத தொடர்பு. அவனுக்கு நமக்கும் ஒழிக்க ஒழியாத 9 வித சம்பந்தங்கள் உண்டுன்னு சொல்லுவார்கள். பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஞேயः ரமாபதிः ஸ்வாம் ஆதாரோ மம ஆத்மாச்ச போக்தாச்சாத்யம் அனூதிதா என்று 9 வித சம்பந்தம்னு பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். இத்தனை சம்பந்தம் நமக்கும் அவனுக்கு இருக்கிறச்சே அவர் போய் இன்னொருத்தர் அனுப்பிச்சு விட்டுடுவாரா? அதனால அவரே கீழே திருவவதாரம் பண்ணித்தான் ரட்சிப்பதற்கு வருகிறான். அவர் கீழே 1 இல்லை 2 இல்லை நிறைய அவதாரங்கள் பண்ணுகிறார். சரி, இந்த 2வது நடவடிக்கையிலாவது உலகம் திருந்தித்தான்னு பார்த்தா, உலகம் திருந்ததா இருக்கட்டும், கண்ணனிடத்துல கீதை கேட்டுண்டா அர்ஜுனனே திருந்தல.
அப்புறம்னா மற்ற பேர் திருந்தினார்களா இல்லையான்னு பேச்சு. அர்ஜுனன் கண்ணனிடத்துல 700 ஸ்லோகங்கள் கேட்டுண்டான். கேட்டுன்னு முடிச்ச உடனே ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவ, என் சந்தேகங்கள் அத்தனையும் போடுத்து இனிமே நீ சொன்னபடிக்கு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டான். யுத்தமும் முடிஞ்சு போச்சு. யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல அர்ஜுனன் என்ன சொன்னார்? எனக்கு இந்த ராஜ்யத்துல ஆசை இல்லை, சுகபோகத்துல ஆசை கிடையாது, இது ஒன்றுமே வேண்டாம், நான் பிச்சை எடுத்து கொண்டாவது வாழ்ந்து விட்டு போகிறேன் என்றுதான் அர்ஜுனன் தெரிவித்தார். சரி, அது போனா பொறுத்து அது கூடாது, அது உனக்குன்னு கர்மயோகம் கிடையாது, நீ உன்னுடைய கர்மங்களை செய்ய வேணும்னு கண்ணன் உரைத்தான். கண்ணன் சொன்னாங்கிறதுக்காக சண்டை போட்டு முடிச்சுட்டு அர்ஜுனன் என்ன பண்ணிருக்கலாம்? கண்ணனே நீ சொன்னாங்கிறதுக்காக தான் சண்டை போட்டேன், ராஜ்யத்துல இப்போ எனக்கு ஆசை கிடையாது, ஆசை இருக்கக்கூடாதுன்னு தான் நீ கீதையில சொல்லி இருக்கிறாய், ஆகையாலே இதோ முடிவெடுத்துட்டேன், ராஜ்யத்தை தர்மபுத்திரன் பார்த்து கொள்ளட்டும், உன் பின்னாடி நான் வருகிறேன், நீ எங்கு செல்லுகிறாயோ அதுதான் எனக்கு இருப்பிடம், நீ எங்கு இருக்கிறாயோ அங்கிருந்து கொண்டு கைங்கரியம் புரிவேன், போதும் நமக்கு இது வேண்டாம் என்று கண்ணன் பின்னாடி போயிட்டானா? போயிருந்தா அப்ப கீதை ஒழுங்கா கேட்டிருக்கான்னு அர்த்தம். ஆனா கீதை முடிச்சுட்டு சண்டையும் முடிந்த பிற்பாடு நன்னா சௌக்கியமா ராஜ்யத்துல போகத்தை அனுபவிச்சிருந்தானே தவிர அவன் ஒண்ணு கண்ணன் வந்துட்டதாவே தெரியலையே. இதுல கண்ணனுக்கே ரொம்ப வருத்தம். கடைசியில் அர்ஜுனா கேட்டுண்ட ஒத்தனை இவ்வளவுதானா என்று தன் திருவுள்ளத்திலே கொண்டார். ஆனா அந்த கவலை கண்ணன் பட வேண்டிய தேவை இல்லாமல் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டவன் இழந்திருக்கலாமே தவிர, ஆனால் நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கீதார்த்தத்தை மனசிலே தேக்கி கொண்டு இன்றளவும் நாமும் உய்ந்து போகும்படிக்காக எப்பேற்பட்ட கிரந்தங்களை எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். ஆகையாலே ஒரு அர்ஜுனன் நேர கண்ணனிட்ட கேட்டுண்டா அவனும் திருந்தினதா தெரியல. ஆகையால் பகவத் அவதாரங்கள் அத்தனை எத்தனை தூரம் பிரயோஜனப்பட்டன என்று பார்த்தால் ஓரளவுதான். அவரே வந்து பிறந்து திருத்தணும்னு பார்த்தா கூட ஒன்னும் அப்படிலாம் திரும்பி விட்டதா தெரியல. திரும்ப வைகுண்டத்துல உட்கார்ந்து பெருமாள் யோசிக்க ஆரம்பிச்சாரு. எங்கேயோ திரும்ப திரும்ப தப்பு பண்றோம். முதல்ல சாஸ்திரம் கொடுத்துட்டா திரும்பிடும்னு பார்த்தோம், சரீரம் கொடுத்தா திரும்பிடும்னு பார்த்தோம், திருந்துறதா தெரியல. அப்ப ஆழத்துல விழுந்துட்டவன நாம தானே போய் தூக்கி எடுக்கணும். நாமே குதித்து பார்த்தோம், அதுவும் திருந்துவதாக தெரியவில்லை. இன்னும் என்ன செய்யலாம்னு யோசித்தான். ஓ, இதுல ஒரு தோஷம் இருக்கு போல் இருக்கு. ஏனெனில் கீழே விழுந்திருக்கிறவன் ஜீவாத்மாங்கிற ஜாதி, நானோ பரமாத்மாங்கிற ஜாதி. இந்த ஜாதி அந்த ஜாதியை ரட்சிக்க முடியுமான்னு தெரியவில்லை என்று பெருமாளுக்கு தோணித்து. இங்க நான் ஜாதின்னு எதை சொல்லுகிறேன் என்னால் நம் பிறப்பினால் இருக்கிற வேறுபாடுகளை சொல்லலை. என்ன பண்ணாலும் இரண்டாவது சாதியை ஒழிக்கிறதுக்கே முடியாது. அத மக்கள் என்ன சொல்லுவார்கள்னா ஆண் சாதி பெண் சாதின்னு சொல்றாள். சாதி இரண்டொழிய வேறில்லை, ஆணும் பெண்ணும். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவத்துல இதை ஒத்துக்கவே மாட்டோம். சாதி ஒன்றொழிய வேறில்லை. ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு அடிமைகள், ஒரே ஜாதி. இப்ப இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்குள்ள எத்தனையோ வேறுபாடுகள் உண்டு. கண்ணாடி போட்டு இருக்கிறவா போட்டுக்காதவா, நெத்தி கட்டு இருக்கிறவா இட்டுக்காதவா, கடிகாரம் போட்டு இருக்கிறவா போட்டுக்காதவா, வேட்டி உடுத்திட்டு இருக்கிறவா வேற ஏதோ போட்டு இருக்கிறவா, என்னென்னமோ வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. ஆண் பெண், உயரம், குள்ளம், கருப்பு, வெளுப்பு, சகப்பு, என்ன வேறுபாடவனா இருக்கலாம். ஆனா இந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிற மொத்த பேரையும் இழுத்து பிடித்து ஒரே கோஷ்டியாக அறிவிக்க வேணும் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். நான் என்ன பேர் சொன்னாலும் இன்னும் 10 பேர் எழுந்து நாங்க அதுக்குள்ள இல்லைன்னுவா. நான் இப்ப கண்ணாடி போட்டுன்றவர்கள் சொன்னா போட்டுக்காதவர்கள் நாங்க போட்டுக்கலையேன்னுவா. புடவை கட்டிவர்கள்னு சொன்னா வேட்டி கட்டிட்டு இருக்கிறவா நாங்க கட்டிக்கலையேன்னுவா. இப்படி மாத்தி மாத்தி இருக்கும். இதே பகவானுடைய அடிமகள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா யாரான ஒருத்தர் இல்லேன்னு எழுந்திருந்து சொல்லட்டுமே. பகவானுக்கு சேஷபூத்தர்கள், பகவானுக்கு அடிமைகள், சுவாமிக்கு தாசர்கள், இப்படின்னு நம்ம மொத்த பேரையும் ஒரே வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விடலாம். அப்ப ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஒரே ஜாதி. இது இந்த மண்டபம் மட்டுமல்ல, இந்த ஊர் மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, 14 லோகங்கள் எத்தனை அண்ட கட்டாகங்களை எடுத்துக்கொண்டாலும் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு தொண்டர்கள், அந்த சுவாமிக்கு தாசர்கள், பகவானுக்கு சேஷபூத்தர்கள். இந்த அடையாளம் நம்ம விட்டு போகவே போகாது. அப்படின்னு எதுக்கு ரெண்டாவது ஜாதி? ஒரே ஜாதியை போடும் இல்லையோ. அதனால மேட பேச்சு பேசுறவா கூட சாதி 2ன்னு சொல்லலாம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சாதி 1ன்னு சொல்லுகிறது. அவ்வளவு உயர்ந்த குறிக்கோள்கள் படைத்ததுதான் நம்முடைய சம்பிரதாயம். ஆனால் 2வது சாதியை ஒழிக்க முடியாதுன்னு நான் தான் இப்ப சொன்னேன். ஏன் சொன்னேன்னா ஜீவாத்மாக்களுக்குள்ள 2வது சாதி இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு சேஷபூத்தர்கள் ஒரே வர்க்கம் தான். ஆனா பரமாத்மாங்கிற இன்னொரு ஜாதி இருக்கும் இல்லையோ.
அதை நாம மாத்திடவே முடியாது. நாம் எல்லாரும் ஜீவாத்மாக்கள், அவர் தான் பரமாத்மா. நாம் எல்லாரும் தொண்டர்கள், அவர் தான் சுவாமி. இந்த சுவாமியை சேர்த்து தொண்டர் கோட்டில சேர்க்க முடியுமா? அவர் எப்பவும் சுவாமி சுவாமியாத்தான் இருப்பார். நாம் எப்பவும் தாசர்கள் தாசர்களாத்தான் இருக்கணும். பெருமான் வேற ஜாதி தான், நாம வேற ஜாதி தான். அவர் ஆண்டான்கிற ஜாதி, நாம அடிமைங்கிற ஜாதி. அவர் சுவாமி, நாம் தாசன். இந்த வேறுபாடு எங்கு போனாலும் மாறாது. இவ்வுலகத்துல இருக்க செய்தேயும் மாறாது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடும் மாறாது. இந்த உயர்ந்த ஒரு கொள்கை நம்ம சம்பிரதாயத்திலே ரொம்ப முக்கியமான கொள்கை. அப்ப பெருமாள் யோசிச்சு பார்த்தார், நானும் சுவாமி, நானும் முதலாளி, இவர்கள்லாம் தொழிலாளிகள். அதனாலதான் நான் கீழே போய் என்ன கலக்கணும்னு பார்த்தாலும் இவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என்ன தொழிலாளி சொன்ன பேச்சத்தான் தொழிலாளி கேட்பனே தவிர முதலாளி சொல்றத சுலபத்துல தொழிலாளி கேட்டுடுவனா? ஏன் ஒண்ணு தப்பில்லை. ஏன் அப்படி அவன் நினைக்கிறான்னா, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். உமக்கு தெரியுமோ? நீர் பணத்துல இருக்கிறவர், நாங்க ஏழைகள். அப்ப எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதே போல ஆத்மாக்கள் என்ன சொல்லுவா? ஜீவாத்மாக்களின் கஷ்டம் ஜீவாத்மாக்களுக்கு தெரியுமா, பரமாத்மாவுக்கு தெரியுமா? இவருக்கு என்ன, கைகை ராஜ்யமே இல்லைன்னு சொன்னா கூட கவலைப்படாம நடந்துட்டு போடுவார். இவருக்கு என்ன, நாளைக்கே பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லைன்னா கூட சொஸ்தமா போடுவார். எங்க பாடு எங்களுக்கு என்ன தெரியும், எங்க வருத்தம் பரமாத்மாவுக்கு தெரியாது என்று நாமெல்லாம் நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பகவான் யோசித்தார், அப்ப இனிமே நாம பிறந்து லோகத்தை திருத்த முடியாது. பின்ன யார் அனுப்பிச்சு வைக்கலாம்னா, ஜீவாத்மாக்களை வைத்துக் கொண்டே ஜீவாத்மாக்களை திருத்தணும். பரமாத்மா கீழே இறங்கி திருத்தி பிரயோஜனம் இல்லை. இனி ஜீவாத்மாக்களை கொண்டே ஆத்மாக்களை திருத்துவோம். எதே போல கண்ணி வைத்து பிடிப்பாரை போலே ஒரு ஆண் யானை, அந்த யானையை நாம பிடிக்கணும்னா அது சாதாரணத்துல பிடிப்படாது, மதம் பிடித்து திரிகிற சொல்லும். அந்த யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு பெண் யானையை வைப்பார்கள். ஒரு பள்ளம் தோண்டுவா. நீங்க கிராம பக்கம்லாம் யானை பிடிக்கிறத காட்டு பக்கம் பார்த்திருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பள்ளம் தோண்டி அதில் ஒரு பெண் யானையை நிறுத்தி வைப்பார்கள். இந்த ஆண் யானை பெண் யானையினுடைய வாசனைக்காக கிட்டக்க வரும். அந்த பள்ளத்து பக்கம் வரைச்சு அதை கச்சிதமா பிடிச்சிடுவா. அப்ப யானையை வைத்துத்தான் யானையை பிடிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு அறிவில்லாதவன் என்ன பண்ணா, நல்ல சிங்கத்தை நிறுத்தி வச்சான். நிறுத்தி வச்சுட்டு யானைய போ அப்படின்னு அந்த வாசனை இருக்கிற பக்கமே போகாது யானை. அதுக்கு சிங்கத்தை கண்டா ஆகாது. பெண் யானை இருக்கிற இடத்துக்கு ஆண் யானை போகுமே தவிர சிங்கம் இருக்கிற இடத்துக்கு யானை ஒரு நாளும் போகாது. பகவானோ ஆண் சிங்கத்தை போலே, நாமோ யானைய போலே. நமக்கு ஏற்கனவே மதம் பிடிச்சு திரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப பகவான்கிற சிங்கத்தை வைத்து நம்ம திருத்திட முடியுமா? இது செய்வதென்ன? பெண் யானைகளை கொண்டுதான் இவர்களை திருத்த வேண்டும் என்று பெருமாள் முடிவெடுத்துட்டார். அதற்காகத்தான் ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் என்பெருமாள். ஆத்மாக்களை கொண்டே ஆத்மாக்களை திருத்த வேண்டும். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணட்டும், நம்முடைய பெருமகள் என்னன்னு எடுத்து சொல்லட்டும், பக்தியினுடைய மகாத்மத்தை சொல்லட்டும். நீங்க உடம்பு போறபடி போறது கூடாது, சாஸ்திரம் சொன்னபடி செல்ல வேண்டும், பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் என்று நம்மிடத்துல காதலை ஆழ்வார்கள் வளர்க்கட்டும். பகவானுடைய பக்தியிலே ஆழ்ந்திருக்கிறபடியாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள்ங்கிற பேர் ஏற்பட்டது. நம்மையும் பகவத் பக்தியில் ஆழ்த்துகிறபடியாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள்ங்கிற பேர் ஏற்பட்டது. ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், புகழ்மழிசை ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், துய வட்டநாதன், அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன், ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு. துவாபர யுகத்தினுடைய கடைசியிலிருந்து தொடங்கி கலியுகத்திலே தொடர்ந்து 10 ஆழ்வார்களும் அவதரித்தார்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 11 அவதரித்தார்கள். அதோடு போராதுன்னு இன்னும் 2 ஆழ்வார்களும் பிறந்தார்கள். நம்மாழ்வாருடைய தொண்டராக நம்மாழ்வாரே தெய்வம்னு சொல்லத்தக்க மதுரகவி ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினார். அடுத்து பெரியாழ்வாரே எல்லாமாக அவருக்கு குமாரத்தியாய் அவருடைய பெண்ணாக ஆண்டாள் திருவவதாரம் பண்ணினாள். இப்படி 12 ஆழ்வார்கள் அவதரித்து பகவானுடைய நிர்ஹேதுகமான கிருபையாலே 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பாடினார்கள். அதைத்தான் அருளிச் செயல்கள்னு சொல்லுகிறோம். 4000 திவ்ய பிரபந்தமாக சொல்லுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். பெருமானிடத்திலே பக்தியை தூண்டி அவன் திருவடிகளே அவனை அடையறதுக்கு ஒரே வழி என்ன சரணாகதி சாஸ்திரத்தை சொன்னார்கள். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன். நம்மாழ்வார் சாதிக்கிறார், நீதான் எனக்கு ரக்ஷகன், நீதான் உன்னை அடைவதற்கு வழி.
உபாயம் நீதான், அடைய வேண்டியதும் உன்னைத்தான், அடைவிப்பவனும் நீதான், வழியும் நீதான், வாசலும் நீதான், மருந்தும் நீதான், விருந்தும் நீதான், எல்லாம் நீதான்கிறத ஆழ்வார்கள் வெளியிட்டார்கள். நன்னாத்தான் பாசுரம் பாடினா, திவ்ய தேசங்கள் ஓரும் போனார்கள், பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார்கள், நன்னாவே வந்துருந்தது 4000 பாசுரம். அப்ப பெருமாள் கணக்கு இந்த தரம் சரியா போடும் இருக்கே, ஆழ்வார்களை வச்சு லோகத்தை திருத்தி விடலான்னு பார்த்தா ஒரு மாற்று குறைஞ்சு போச்சு. ஆழ்வார்களை வச்சு திருத்திருக்காரு தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆழ்வாரே சொல்லிக் கொள்ளுகிறார், என்னுடைய பாசரங்களை கேட்டு லோகம் திருந்தி போயிற்று, ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் பேரும் தார்களுமே பிதற்ற, ஊரையும் நாட்டையும் உலகத்தையும் தன்னை போலவே ஆக்கிட்டாரான் நம்மாழ்வார். ஆழ்வாருடைய பாசரங்களை கேட்டு ஊர் திருந்தி போக அதுக்கு நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுகிறார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியின் நரகமும் நைந்த நமனுக்கின் ஆதொன்னுமில்லை, கலியங்கடும் கண்டுகண்மின் கதல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உளிதர கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். ரொம்ப நன்னா லோகம் திரும்பி போச்சு என்று திருப்தியா மங்களாசாசனம் பண்ணார். ஆனாலும் அதுல என்ன ஒரு சிரமம் ஏற்பட்டு போச்சுன்னா, நீங்க நிறைய உபதேசம் பண்ணுங்கோள்னு ஆழ்வார்களை அனுப்பிவித்தான் எம்பெருமான். ஆனா ஆழ்வார்கள் உபதேசத்தை 2ஆம் பட்சமாக வைத்துக் கொண்டு அனுபவத்தை முதல் பட்சமாக வைத்தார்கள். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். அனுபவம்னால் பகவானுடைய கல்யாண குணங்களை ஆனந்தமாக அனுபவித்தல், அவருடைய வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்வம், சௌலபியம், பரத்வம், காரணத்துவம், மாதுரியம், காம்பீரியம், வீரியம், சௌரியம், பராக்கிரமம், எத்தனையோ குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் அத்தனை நன்றாக அனுபவித்தல், அனுபவத்திலேயே ஆழ்ந்திருத்தல், இது அனுபவம். அதை அனுபவிக்க அனுபவிக்க பகவானுடைய சரித்திரங்களை நினைக்க நினைக்க நமக்கு நெக்குருகி போகும். ஆக்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரவுணாவிட்டா திரட்டவியா சர்வதேகிபிகி, கண்ணும் கண்ணீருமாய் குரல் தளதளத்து போய் உடல் நிற்க மாட்டாமல் நடுங்கி மயிர்கூச்செறிந்து காணப்படுகிறான். இது அனுபவத்தினுடைய எல்லை. ஆழ்வார்கள் எல்லாருமே இப்படித்தான் இருப்பார்கள். கண்ணநீரும் நில்லா, கண்கள்ல இருந்து ஜலமா கொட்டும், பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும், காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும், நீ பாலாழியிலே திருப்பார்கடலிலே கிடந்திருக்கிறாய் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட உடனே கால் ஆழ்ந்து போச்சு, நெஞ்சு அழிஞ்சு போச்சு, கண் சுழந்து போச்சுங்கிறார். இப்படின்னா என்ன ஆகும்னால், பாடின் வந்த பாட்டு முதல்ல நின்று போடும். அனுபவிக்கிறோங்கிறதுக்கு ஒரு இடம் சொல்றேன். நம்ம கோவிலுக்கு போனோம்னா சேவா காலம் நடக்கிற சொல்லி 4000 சேவா காலம்னு வச்சிருப்பா. சேவா காலம் ஆரம்பிக்கும். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், நம்மாழ்வாருடைய முதல் பட்டு பாசுர சேவை தொடங்கும். அதுல முதல் திருவாய்மொழியாச்சு, 2ஆம் திருவாய்மொழியாச்சு, 3ஆம் திருவாய்மொழி வந்தது. பற்றுடை அடியவர் கிளியவன், பிறர்களுக்கரிய விற்றகன், மலர்மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள், மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டே திறம், உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே, கண்ணன் வெண்ண திருடினான், யசோதை கட்டி வைத்திருக்கிறாள், அடிக்கிறாள், கண்ணன் தேம்பி தேம்பி அழுகிறார். இதை ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். எத்தனை எளிமையான திருக்கோலம். நவநீத சோரனான கண்ணனிடத்துல நம்மாழ்வார் ஈடுபட்டார். ஆழ்வார் ஈடுபட்டார்னா அவர் 6 மாசம் மயக்கமா கீழ்ந்துட்டார். இந்த முதல் பாசுரத்தை நம்மாழ்வார் பாடிட்டு அடுத்த பாசுரத்துக்குள்ளே 6 மாச காலம் மோகித்து விழுந்துட்டு என்ன நடந்ததுன்னே ஒரு தெரியல. மதுரை ஆழ்வார் பக்கத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்கார். இவர் எப்ப எழுந்திருப்பாரோ அடுத்த பாட்டு பாடுவாரோ, இதை போல 3-6 மாசம் திருவாய்மொழி பாடுவதற்குள் ஆழ்வார் மயக்கமாகி இருக்கிறார். இது அன்று நடந்த கதை. அதே போல இன்னைக்கு சேவா காலம் நடந்துட்டு இருக்கிறச்சே பத்துடை அடியவர்க்கடியவன்னு பாட்டு வருதுன்னு வச்சுங்க. அந்த பாசுரத்தை எந்த அத்தியாபக சுவாமி சேவிச்சுட்டே இருக்காரோ அவர் 6 மாசம் மோகித்து வேண்டாம், அவர் 6 நிமிஷம் மயக்கமாக அந்த இடத்துல நிற்கட்டும். அவர் கண்ணை திறந்து பார்த்தா எங்க தெரியுமோ பாட்டு இருக்கும். முதல் 10 முடிஞ்சு 2ஆம் 10 ஆரம்பம், வாயும் திரையுகளும் காணல் மடனாராயின்னு பாட்டு போயிருக்கும். ஏன்னா அனுபவிக்கச்சேதான் அனுபவிக்கணும். பாசுரத்தை சேவிச்சுட்டு இருக்கிறச்சே அனுபவிச்சா பிரயோஜனம் இல்லை. இப்ப உபன்யாசம்னு போட்டிருக்கு, அடியும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ராமானுஜர் அவதரித்தார்னு தாராளமா எல்லாருக்கும் ஆனந்தமா தான் இருக்கும். ஒரு பக்கம் கண்கள்ல இருந்து ஜலம் வரத்தான் வரும். கண்ணில் ஜலம் வருதேங்கிறதுக்காக உபன்யாசத்தை நிறுத்திவிட்டால் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்ப ஆரம்பிப்போங்கிறது நமக்கு தெரியாது, ஏற்படலாம். அதை போல பல சமயங்கள் கூட ஏற்பட்டு விடலாம். அப்ப அனுபவிக்கிறச்சே உபதேசத்துக்கு வரக்கூடாது. உபதேசத்துக்கு வந்துட்டா ரொம்ப அனுபவிக்க கூடாது. அனுபவிக்கணும்னு போயிட்டோம்னா அப்ப அதுலதான் இருக்கணும், வாயை திறக்கப்படாது.
வாயை திறக்கணும்னு வந்துட்டோம்னா அப்ப இந்த அனுபவத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்கவே கூடாது. ஆழ்வார்களை பகவான் எதற்காக அனுப்பி வைத்தார்? உபதேசம் பண்ணிட்டு வாங்குறதுக்காக அனுப்பிச்சா, இவர் பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து அதனால 6 மாசம் மோகிச்சு மோகிச்சு கீழே விழுந்துட்டா அப்புறம் எப்படி உபதேசம் மேற்கொண்டு ஓடும்? பெருமாள் யோசிச்சார். ஆழ்வார்கள் நன்னத்தம் பாசுரம் பாடினார், ஆனா அதையே பார்த்துட்டா. நான் அனுப்பிச்சு வச்சது மக்களை திருத்தணுங்கிறதுக்காக. கடைசியில இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோட மட்டுமல்ல, இவர்களிடத்துல அடுத்தது என்ன பெருமாள் சந்தித்தார்னா, இவர்களே பகவானிடத்துல பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். என்னை இந்த லோகத்தில் வைக்காதே, உடனடியாக மோட்சத்தை கொடுத்து விடு, நீண்ட நாள் இருந்து நன்னா மக்களை திருத்துன்னு சொன்னா நானே கிளம்புறேன் ஆரம்பிச்சிருந்தா இவர் கிளம்பி வந்துட்டா அப்புறம் எப்படி கீழே இருக்கிறவர்களை திருத்துறது? இது வேற பகவானுக்கு யோசனையாக போயிடுச்சு. ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான், நான் தான் உண்மை இருன்னு சொல்றேன், உமக்கு என்ன அவசரம்? இன்னென்ன இருமை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய், என்னை இந்த லோகத்துல வைக்காதே, இது எனக்கு தாங்களே. நன்னாதார் முருவரிப்ப நல்லுத்தார் கரைந்தெங்க எண்ணாரா துயர் விளைக்கும், இவை என்ன உலகியற்கை கண்ணாலா கடல் கிடைந்தாய் உனகடற்கே வரும் பரிசு தன்னாவாதடியேனை பணிகண்டாய் சாமாரே, இனி இந்த லோகத்துல வைக்காதேன்னு அழுதார். பெருமாள் கேட்டார், உம்மை இருந்து உபதேசம் பண்ணும்னு சொன்னா ஏன் அழுகிறீர்? ஆழ்வார் ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொன்னார். இந்த லோகத்துல நிறைய நாள் இருக்கிறதுக்கு யாருக்கு ஆசை இருக்கோ அவனை வச்சு நீ திருத்திக்கலாம் இல்லையோ. எனக்கு தான் இருக்கிறதுக்கு ஆசை இல்லைன்னு சொல்றேன் இல்லையோ, அப்ப எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு. யார் இருக்கேன்னு சொல்றானோ அவனை வைத்து சம்சாரத்தை திருத்திக்கொள். ரொம்ப ஆச்சரியமா அபிப்பிராயம் சொல்றாப்புல ஆழ்வார் சொன்னார். பெருமானுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆழ்வீர் உண்மை எதுக்கு தெரியுமோ லோகத்துக்கு அனுப்பிச்சேன்? திருத்துவதற்காக அனுப்பிச்சு. என்ன சொல்றதுக்காக அனுப்பிச்சேன் தெரியுமா? இந்த லோகத்துல இருக்க ஆசைப்படாதேன்னு சொல்றதுக்காக அனுப்பிச்சேன். அப்படிங்கிறத ஆசை இருக்கிறவனை வச்சு நான் சொல்லணுமா, ஆசை இல்லாதவனை வச்சு சொல்லவா? யாரோ ஒருத்தன் இந்த பூலோகத்துல திருப்தியா இருக்கேன்னுட்டான்னா அவன் உபதேசத்தை ஒத்துரிமை கேட்க மாட்டான். உபதேசம் யார் பண்ண வேண்டும்? இங்கு இருக்க கூடாதுங்கிற எண்ணம் ஆருக்கு இருக்கிறதோ, வைகுண்டம் உயர்ந்ததுங்கிற எண்ணம் ஆருக்கு இருக்கிறதோ அவனை கொண்டுதான் ஜெகத்தை திருத்த முடியுமே தவிர சௌக்கியமா பல பிறவிகள் எடுத்துண்டு ஐங்கருவி கண்டவின்கிற ஐஸ்வர்ய அனுபவத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கணுங்கிறானே, அவனை கொண்டு நான் லோகத்தை திருத்த முடியாது. என்ன ஆழ்வார்களுக்கு சொல்லி பார்த்தாலும் சில பேர் நீண்ட ஆயுசுக்கு இருந்தார்கள், சில பேர் ரொம்ப குறைச்சனால நாட்கள் தான் இருந்தார்கள். அதுவும் நம்மாழ்வார் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 16 ஆண்டுகள் வாய் திறந்து பேசாமல் இருந்தார். அடுத்த 16 ஆண்டுகள் ஆச்சரியமான 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். இது நம்மாழ்வார் சரித்திரம். இப்படி ஆழ்வார்கள் 11 12 திருவவதாரம் பண்ணி எத்தனையோ பிரபந்தங்களை பாடிட்டார்கள். அப்போ சம்ஸ்கிருத வேதம் நமக்கு புரியாத போடுமோங்கிற பயம் இல்லாமல் அந்த வேதத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் திராவிட வேதமாக தமிழ் வேதமாக ஆழ்வார்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அப்படியே ஜகத்து திருந்திருத்தோன்னு பார்த்தால் திருந்தும் பாதையில் முன்னேறிச்சே தவிர திருந்து முடித்து விடவில்லை. பகவான் இப்ப அடுத்தது யோசிக்கிறார். ஆழ்வார்கள் காலமும் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன செய்யலாம்னால் ஆழ்வார்களுடைய பாசரங்களை புத்தகமாக வைத்துக் கொண்டு அதையே கைவிளக்காக கொண்டு ஜகத்தை உபதேசித்து உபதேசித்து திருத்துவதற்கு ஆட்கள் வேணும் என்று பெருமாள் நினைச்சார். அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது, உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் பூர்வாச்சாரியர்கள் என்கிற நீண்ட பரம்பரையை பெருமான் பிறப்பிக்கிறார். ஆழ்வார்களுடைய அவதாரம் முடிந்து ஆச்சாரியர்களுடைய அவதாரம் ஏற்படுகிறது இல்லையோ, அது எதற்குனால் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறதுக்காக, சம்ஸ்கிருத வேதத்தை தமிழ் வேதமாக பாடி வைப்பதற்காக. ஆனா அந்த வேதங்களை கையில வைத்துக் கொண்டு எப்படி வாழ்ந்து காட்ட வேணுங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் வேணும் இல்லையோ. இப்ப ஆழ்வார்கள் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தல நம்ம வாழவே முடியாது. அது ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆழ்வார்கள் வாழ்ந்தார்களே, என்ன குறிப்பு இருக்கு? இப்போ நம்ம எந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் நம்ம ஆழ்வார் நித்தியப்படி என்ன பண்ணினார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியாது. மதுரகவி ஆழ்வார் நித்தியப்படி என்ன பண்ணார் தெரியாது. ஏதோ திருவங்கி ஆழ்வாரை பத்தி தெரியும், ஆனால் அவர் எத்தனையோ நாள் வாழ்ந்திருக்கிறார்னு தெரியறதே தவிர நித்தியப்படி எப்படி அனுஷ்டித்தாருங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அப்படின்னா பெருமாள் பார்த்தார், யாரானும் முன்னுதாரணமாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், ஆத்மாக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவர்களுக்கு கைவிளக்காக சம்ஸ்கிருத வேதமாக சாஸ்திரத்தையும் கொடுத்துட்டோம், தமிழ் வேதமாக அருளி செயல்களையும் கொடுத்து விட்டோம். இனி இந்த ரெண்டையும் கையிலே வைத்துக் கொண்டு உபதேசித்து நடந்து காட்டி உலகத்தை திருத்துவதற்கு அதிகாரிகள் வேணும்
என்று சங்கல்பித்துக் கொண்டான். அதற்காக சில உயர்ந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்தான். நல்ல ஆத்மாக்களை தானே கடாட்சித்து இவர்கள் ஆச்சாரியர்களாக இருக்கட்டும் என்று தன் திருவுள்ளத்தில் சங்கல்பித்துக் கொண்டு அவ்வாத்மாக்களுக்கு இன்னொரு பெருமையும் கொடுத்தான். ஆழ்வார்கள் அவதாரத்திலே ஆகட்டும், ஆச்சாரியர்களுடைய அவதாரத்திலே ஆகட்டும், நித்திய சூரிகளுடைய சக்தியை அவர்களிடத்திலே வைத்தான். அதாவது ஆதிசேஷன், கருடன், விஷக்சேனர், பஞ்ச ஆயுதங்கள் இப்படின்னு தன்னுடைய நித்திய சூரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ அவர்களுடைய சக்தியை அவர்களுடைய அம்சத்தை ஆழ்வாராச்சாரியர்களிடத்தில் வச்சிருவர். ஏன் இதுக்கு அவர்களையே அனுப்பிச்சு விட்டுடலாமேன்னா கிழியே சொன்னேன் இல்லையோ, ஜீவாத்மாக்களை பத்தாத்மாக்கள் திருத்தினாத்தான் சரியா வருமே தவிர நித்திய சூரிகள் கீழே இறங்கி வந்தா கூட நாம ஏத்துக்கவே மாட்டோம். எங்க கட்டம் நமக்கு என்ன தெரியும்? நீர் நித்தியப்படி சக்கர பொங்கல் சாப்பிட்டு இருக்கீர், எங்களாட்டம் புளியோதரை சாப்பிட்டு சக்கர பொங்கல் சாப்பிட்டானா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க அங்கேயே பகவானை அனுபவித்திருக்கிறீர்கள். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக சதா பஷ்யந்தி சூரையா என்று நீங்கள் இருக்கிறீர்கள். அது நமக்காகாது. நம்ம போல தலைப்பட்டிருக்கிற ஆத்மா இருக்காரா சொல்லும், அவர் நடத்தைய பார்த்து நாங்க நடத்திக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக நம் போன்ற ஆத்மாக்களை தான் நாம நம்புவோம். அதனால பத்தாத்மாக்களையே பெருமாள் தேர்ந்தெடுத்துட்டார். ஆனா மத்த பத்தாத்மாக்கள் ஆட்டமே அவ இருந்துட்டான்னு வச்சுங்க, அப்ப அந்த அளவுக்கு உபதேசிக்கிறதுக்கு உண்டான திறன் வேணும் இல்லையோ. அதற்காக நித்திய சூரிகளுடைய அம்சத்தை, நித்திய சூரிகளுடைய சக்தியை அவர்களிடத்திலே வைத்தான் எம்பெருமான். அப்படித்தான் ஆழ்வார்களுடைய அவதாரமும், அப்படித்தான் ஆச்சாரியர்களுடைய அவதாரம். இனி ஆச்சாரியர்களிலே முதல் ஆச்சாரியனாக நாதமுனிகள் திருவவதாரம் பண்ணினார். நாதமுனிகள் ஆங்கில கணக்குப்படி பார்த்தால் 823வது ஆண்டு. இப்ப நாம் இருக்கிறது 2008வது ஆண்டிலே. இதுக்கு பல்லாண்டு ஒரு 1200 சுமார் வச்சுங்களேன். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 823வது ஆண்டு காட்டுமன்னார் கோயில் வீரநாராயண பெருமாளுடைய ஆஸ்தான். அந்த காட்டுமன்னார் கோயிலிலே நாதமுனிகள் திருவவதாரம் பண்ணினார். அவருக்கு திருக்குமாரர் ஈஸ்வரமுனிகள் திருவவதாரம் பண்ணினார். அவருடைய திருக்குமாரராக யாமுனாச்சாரியர் திருவவதாரம் பண்ணினார். இந்த 2 பேருடைய திருநாமத்தை வைத்துத்தான், அதாவது நாதமுனிகள், யாமுனாச்சாரியர், இந்த 2 பேருடைய திருநாமங்களை வச்சுதான் நான் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையோ, குரு பரம்பரை ஸ்லோகம், கூரத்தாழ்வான் பாடி வைத்திருக்கிற ஸ்லோகம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரையை வணங்குகிறேன் என்கிற ஸ்லோகம். குரு பரம்பரைங்கிறது என்னதுன்னால், இப்ப இதுகாரம் சொல்லிட்டு வந்ததை கொஞ்சம் கூட்டி பாருங்க. யாரெல்லாம் பிறந்திருக்கா, பகவான் சாஸ்திரத்தை கொடுத்தார், அவரே அவதரித்தார் என்று பார்த்தோம். அடுத்தது அவர் எப்ப பிறந்தாலும் பிராட்டி கூடவே பிறக்கிறத பார்க்கிறோம். விஷக்சேனர் 3வது இருக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் ஆழ்வார்கள் அவதரித்தார்கள்னு பார்த்தோம். அப்புறம் ஆச்சாரியர்கள் பிறந்தார்கள்னு பார்த்தோம். இதை இப்படியே ஒரு மாலையாட்ட நம்முடைய சம்பிரதாயத்துல சொல்லுவார்கள். இது ஒரு மாலை இருக்கும் இல்லையோ, இது புஷ்பத்தால செய்யப்பட்ட மாலை. இதே போல நகைக்கடைக்கு போனா ரத்தனத்தால செய்யப்பட்ட மாலை கிடைக்கும். அதே போல முத்தால செய்யப்பட்ட மாலை கிடைக்கும், பவளத்தால செய்யப்பட்ட மாலை கிடைக்கும். ஆனா இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிற மாலை முத்து, பவளம், ரத்தனம் இதால செய்யப்பட்ட ஹாரம் அல்ல. இதிலே ஒரு பூ இருக்க வேண்டிய இடத்துலயும், அல்லது ஒரு முத்து இருக்க வேண்டிய இடத்துலயோ, அல்லது ஒரு பவளம் இருக்க வேண்டிய இடத்துலயோ ஓர் ஆச்சாரியன் இருக்கிறார். அப்ப வரிசை ஆச்சாரியர்களையே முத்தாக, ஆச்சாரியர்களையே ரத்தனமாக வைத்து தொடுக்கப்பட்ட ஹாரத்தை தான் குரு பரம்பரா ஹாரம் என்று சொல்லுகிறார்கள். இதை சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய எதிராஜ சப்தத்தில ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அமுனா தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குருபந்தி ஹார யஷ்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. இந்த ஹாரம் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்க ரத்தனஹாரத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல நிறைய கஷ்டம் எல்லாம் இருக்கு. முதல்ல லட்சக்கணக்கில் செலவழிக்கணும். செலவழிச்சா தான் ரத்தனஹாரம் கைக்கு வரும். அதை போட்டுட்டு அப்புறம் இரும்பு பொட்டியில வச்சு பூட்டி பாதுகாக்கணும். அது அடுத்த கஷ்டம். 3வது அதை கழுத்துல போட்டுண்ட உடனே எழுத்த வீட்டுக்காரி அண்ட வீட்டுக்காரி எல்லாரும் பொறாம வேறப்பட ஆரம்பிச்சுடுவா. இது கண்ணச்சில்ல இருந்து நம்ம தப்பிச்சாகணும். அதனால இந்த ஹாரத்துக்கு இத்தனை கஷ்டம் இருக்கு. ஆனா ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரைங்கிற ஹாரம் இருக்கு பாருங்க, இதை சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், காப்பாத்துறதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், எடுத்துன்னு போறதுக்கும் ஒருத்தரும் வரமாட்டா, பொறாமப்படுறதுக்கும் ஒருத்தரும் வரமாட்டா. அவ்வளவு வசத்தியான ஹாரம். ஆனா இந்த ரத்தன ஹாரம் என்னைக்கு வேணா உடஞ்சி போயிடும். குரு பரம்பரா ஹாரம் ஒரு நாளும் உடையாது. இந்த ரத்னஹாரம் இப்பூவுலகத்திலே பெருமை பெற்றுக் கொடுக்கும். ஆனா ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரைங்கிற ஹாரம் மோட்ச சாம்ராஜ்யத்தையே பெற்றுக் கொடுக்கும். அந்த ஹாரத்தை யார் முதல்ல எழுந்துள்ளிருக்கிறார்கள்? ஸ்ரீமன் நாராயணன் முதல் ஆச்சாரியன்.
லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று சொல்லுகிறார் இல்லையோ. ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மிநாதன் தான் பிரதமாச்சாரியன். அவர் ஆச்சாரியனாக இருந்துதான் கீதையே கண்ணனுக்கு உபதேசித்தார். யாருக்கும் ஆச்சாரிய பதவியில ரொம்ப மோகம் இருக்கும். பகவானா இருக்க வேண்டியதானே, ஆச்சாரியனா இருக்கிறதுக்கு அவரே ஆசைப்படுறார் பாருங்க. அதனாலதான் வேணும்னு தேர்ல ஏறி உட்காந்து, இவர் யாரும் கூப்பிடல, வேணும்னு தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டு நான் இது சொல்றேனே, நான் தேர் ஓட்டுறேனே என்ன கிட்ட வராருன்னா ஆச்சாரியத்துவத்தை ஈஸ்வரன் தானும் ஆசைப்பட்டிருக்கும். ஈஸ்வரனுக்கு கூட ஆச்சாரியத்துவத்துல ஆசையே போகாது. அதனால தேர்தட்டில் ஏறி உட்கார்ந்து விட்டார். அது ஒன்று. மற்றொரு விதத்திலேயே சொல்லுவார்கள், சாஸ்திரத்தை எல்லாம் பகவான் கொடுத்தார் இல்லையோ, அதை கொண்டு இனிமே எத்தனை தூரம் கலியுகத்துல இவர்களால படிச்சு புரிஞ்சுக்க முடியும்னு பகவானுக்கே சந்தேகம். ஆகையாலே தான் சாஸ்திரத்தனையும் பிழிந்தெடுத்து சாஸ்திர சாரமாய் சாஸ்திர தாத்பரியமாய் ரகசியத்ரயம் அப்படிங்கிறத பெருமாள் கொடுத்தார். இந்த ரகசியத்ரயம்ங்கிறது சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று கொண்டாடுகிறோம். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகமாகிற 3 ரகசியங்களை ரகசியத்ரயம்னு சொல்றோம். இந்த 3ஐயுமே உபதேசித்த ஆச்சாரியன் பகவான் தான். திருமந்திரத்தை பதரிகாசிரமத்திலே இருந்து கொண்டு தானே நாராயணனாக தானே நரனாக, பகவானே நாராயணன் உபதேசம் பண்ற ஆச்சாரியர், அவரே சிஷ்யர், தானே சிஷ்யனுமாய் தானே ஆச்சாரியனுமாய் ரெண்டாகவும் தானே இருந்து பதரிகாசிரமத்தில் உபதேசித்தார். அப்ப திருமந்திரத்தை உபதேசித்தவும் ஸ்ரீமன் நாராயணன் தான். அடுத்து விஷ்ணு லோகத்திலே பெரிய பிராட்டியார்ங்கிற ஸ்ரீ ரங்கநாச்சியார், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், அந்த லக்ஷ்மிக்கு பெருமாள் துவய மகாமந்திரத்தை உபதேசித்தார். இது 2வது உபதேசம். 3வது அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே இருந்து கொண்டு சரமஸ்லோகமாகிற சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவா சரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா என்ற உயர்ந்த ஸ்லோகத்தை உபதேசித்தான். திருமந்திரத்தையும் துவயத்தையும் சரமஸ்லோகத்தையும் பிரதம ஆச்சாரியனாய் லக்ஷ்மிநாதனான பகவானே நமக்கு உபதேசித்திருக்கிறார். அதனாலதான் அவரை முதல் ஆச்சாரியன்னு சொல்றோம். சாஸ்திரத்தை உபதேசித்தவர் அவர் தான். சாஸ்திரத்தினுடைய திரண்ட கருத்தான சாஸ்திர சாரமாக இருக்கக்கூடிய ரகசியத்ரயத்தை உபதேசித்தவனே வெம்பெருமான் தான். அப்ப இதுக்கெல்லாம் எத்தனை ஆசைப்பட்டிருக்கார் அவர். போனா பொறுத்து அவருக்கு முதல் பதவியை கொடுத்துருவோம். ஏன்னா அவரே விடுறதா இல்லையோ. அதனால அது வைஷ்ணவ குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாராயணன். அவரிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்ட முதல் சிஷ்யை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தான். அதனால ஹாரத்துல 2வது முத்து மகாலட்சுமி தான். அடுத்து 3வது அவரிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டது விஸ்வக்சேனர். அதனால ஹாரத்துல 3வது முத்து விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் இடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டது நம்மாழ்வார். அதனால 4வது ஆச்சாரியனாகிற முத்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் இடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டது நாதமுனிகள். அப்ப இந்த குரு பரம்பரா ஹாரத்துல அடுத்த முத்து நாதமுனிகள். ரத்தனம்னு வச்சுங்கோ, பவளம்னு வச்சுங்கோ, முத்துன்னு வச்சுங்கோ, ரொம்ப உயர்ந்த ஹாரம் இது. முதல்ல லக்ஷ்மிநாதன், அடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி, 3வது விஸ்வக்சேனர், 4வது நம்மாழ்வார், 5வது நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு அடுத்தா போலே அடுத்தடுத்து 2 சிஷ்யர்கள் இருந்தார்கள். நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார்னு திருநாமம், திருவள்ளரிலே திருவவதாரம் பண்ணி வாழ்ந்து வந்தவர். அடுத்து மணக்கால் நம்பிகள்ங்கிற ஆச்சாரியர். லால்குடிக்கு பக்கத்திலே மணக்கால்ங்கிற ஊர் இப்போதும் உள்ளது. அந்த மணக்காலிலே எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர். அப்ப நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவில் அவதரித்து எழுந்தருளி இருந்தார். அடுத்து உய்யக்கொண்டார். அடுத்து மணக்கால் நம்பிகள். மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர் வேறாருமல்லர், நாதமுனிகளுடைய திருப்பேரனாரான ஆளவந்தாரே யாமுனாச்சாரியரே மணக்கால் நம்பிகளுக்கு சிஷ்யரா இருந்தார். யாமுனாச்சாரியர் அவதரித்ததும் காட்டுமன்னார்குடியிலே தான். ஆக 2 மகாச்சாரியர்கள், நாத யாமுனர்கள், தாத்தாவும் பேரன். இவர்கள் 2 பேரும் வீரநாராயண பெருமான் அனுகிரகத்தால் அவதரித்தார்கள். யாமுனாச்சாரியருக்கு ஆளவந்தார்ங்கிற முக்கிய பட்டப்பெயர் ஏற்பட்டது. இவர்கள் எல்லாமே ஸ்ரீவைஷ்ணவங்கிற பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவா இருப்பார்கள். ராஜான்னா ராஜ்யத்தினுடைய சுகபோகத்தை அனுபவிக்கிறவா இல்ல, இங்க நிலப்பட்டாவை பத்தின கஷ்டமும் இல்லை. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிற பெரிய ராஜ்யம் இருக்கு இல்லையோ, அந்த சம்பிரதாயத்துக்கு ஒருத்தர் தலைவராக விளங்க வேண்டும். நாதமுனிகள் தான் முதல் தலைவர். உய்யக்கொண்டார் அடுத்து, மணக்கால் நம்பிகள் அடுத்து. இதெல்லாம் குரு பரம்பரையிலே யாரு தலைவராக இருந்தாருங்கிறத பற்றின சரித்திரம். ஆக 823 நாதமுனிகள் அவதரித்து வாழ்ந்து வந்தார்னு பார்த்தோம். நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார் அளவுக்கு வந்தாச்சு. பெருமாளுக்கு திருப்தி ஏற்பட்டு கொடுத்தா
உலகத்தை எல்லாம் திரிச்சுட்டாரா? ஏன்னா 4 ஆச்சாரியர்கள் அவதரிச்சாச்சே. இப்பவான ஜகத்து திரும்பி போயிட்டான்னு கேட்டால் திருந்துகிற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் முழுவதுமாக திருந்தி விடவில்லை. அப்படி திருத்துவதற்கு எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார். இனி ஆளவந்தாருக்கு அடுத்தா போலே பெரிய நம்பிகள் திருவவதாரம் பண்ணட்டும். ஆளவந்தாருக்கு பல சிஷ்யர்கள், அதுல மூத்த சிஷ்யர் பெரிய நம்பிகள். அதுவும் தவிர பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாள் அரையர் என்கிற சிஷ்யர்கள் எல்லாம் எழுந்தருளி இருந்தார்கள். திரும்ப சொல்றேன், பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாள் அரையர் என்ன 5 முக்கிய சீடர்கள் ஆளவந்தாருக்கு எழுந்தருளி இருந்தார்கள். அதுல மூத்தவர் பிரதானரானவர் பெரிய நம்பிகள். ஸ்ரீரங்கத்திலேயே திருவவதாரம் பண்ணி ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு வந்தார். இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, எந்த ஆச்சாரியன் எங்க அவதாரம் பண்ணாலும் அவர் ராஜ்யத்தை பாதுகாக்கணும் இல்லையோ, அப்படின்னா ராஜதானிக்கு வந்துடணுமா இல்லையா? நமக்கு பிரதான மந்திரி, பிரதம மந்திரி இருக்கார். அவர் எந்த ஊர்ல பிறந்தவரா இருந்தாலும் பாரதத்தை ஆளணும்னா தில்லிக்கு வந்துதான் சேர்ந்தாகணும், தமிழகத்தை ஆளணும்னா சென்னைக்கு வந்துதான் சேர்ந்தாகணும். எது தலைநகரமோ அங்கதானே இருக்கணும். அதே போல ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு எது தலைநகரம்னால் தென்னாடும் வடநாடும் தொடனன்னு திருவரங்கம், பொங்கோதம் சூழ்ந்த புவனியன் விண்ணுலகம், அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான், செங்கோலுடைய திருவரங்க செல்வன். திருவரங்கம் தான் நமக்கு தலைநகரம். அதனால யார் எங்க அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவர்கள் வந்து சேர்ந்து பரிபாலனம் பண்ண வேண்டியது ஸ்ரீரங்கத்திலே இருந்து தான். ஆனா பெரிய நம்பிகள் திருவரங்கத்திலேயே திருவவதாரம் பண்ணி அங்கேயே வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பிகள். ஏன்னா அதற்கு மேலே பெரிய நம்பிகளுக்கு கூட இருந்த 4 பேர் அவர்களும் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களா இருந்தான்னு பார்த்தோம். இன்னொருத்தரை பத்தி இந்த இடத்துல தெரிவிச்சு விடுறேன். அதற்கப்புறம் மேற்கொண்டு நாம கதையை தொடர்ந்து பார்க்கலாம். இது அவதாரம் பண்ணவர் அவர் திருக்கச்சி நம்பிகள். இவருக்கு இருக்கிற ஒரு ஏற்றம் என்னன்னா, இவர் கையில விசிறி எடுத்துட்டு எந்த பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டு ஓரோரு திவிதேசமா போனார். நேர ஸ்ரீரங்கத்துக்கு போனார். பெரிய பெருமாள் இடத்துல கேட்டார். பெருமாள் சொல்லிட்டார், 2 காவிரிக்கு நடுவுல எனக்கே குளிரின் இருக்கு, எதுக்கு நீ இப்ப எனக்கு வந்து வீசணும்னு பாக்குறீர், வேற இடத்தை பார்த்துக்கும். திருவேங்கடத்துக்கு சென்றார். கீழே பெருமானுடைய போக மண்டபம், திருவரங்கத்துக்கு போக மண்டபம்னு பேர். அங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரின்னு திருவேங்கடத்துக்கு போனார். அதுக்கு புஷ்ப மண்டபம்னு பேர். இங்க கைங்கரி மண்டலமான்னா ஏற்கனவே வருஷத்துல 9 மாசம் குளிர்றது திருமலையில. எப்பவோ போனா போறதுன்னு சூரியன் வீசுகிறார். இங்கு இருக்கிறவாளும் குளிர்ந்தவர்கள், திருவேங்கடமுடையானும் குளிர்ந்தவன், அவன் சாத்தின் இருக்கிற திருமாலையும் குளிர்ந்த மாலை. இது குளிரறிவி வேங்கடம். அல்வா கோஷரத்திலே குளிர்ந்திருக்கிற அருவிகள் பிரவகிக்கிற வேங்கடம்னு சாதித்தார். இங்கு வேண்டாம், நீர் எதற்கும் உம்ம வாய்ப்பை காஞ்சி தேவப்பெருமாளிடத்துல முயற்சி பண்ணி பாரும். என்ன பிரம்மாவனுடைய ஹோமகுண்டத்துக்கு நடுவிலே நெருப்பு பொறிபறக்க தோன்றினவன் தேவப்பெருமாள் தான். ஆகையாலே அங்குதான் திருவாலவட்ட கைங்கேற்றத்துக்கு பயன் இருக்கும். நீர் விசிறி வீசணும்னா கொதிச்சுருக்கிறவருக்கு தானே போய் வீசணும். எங்க ஒரே வெயிலோ எங்க அக்னி தகிக்கிறதோ அங்குதானே வீச வேண்டும். பிரம்மா ஹோமகுண்டத்தை வளர்க்க அவர் அஸ்வமேத யாகம் பண்ணினார். அந்த யாக வேதிக்கைக்கு நடுவிலிருந்தே தான் காஞ்சி தேவப்பெருமாள் தோன்றினார். இன்னைக்கு நீங்க தேவப்பெருமாளை சேவிச்சீங்கன்னா முகம் முழுக்க வடு இருக்கிறது இல்லையோ, ஏன்னா அந்த அக்னியில பட்ட வடு. அதனால இதுதான் நான் சரியான இடம், ஆலவட்ட கைங்கரியம் வீசிடுவதற்கு இதுதான் சரியான இடம்னு திருக்கச்சி நம்பிகள் பண்ணி கொண்டு வந்தார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனா கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம் அப்படின்னு மலைக்கு மேல ஒரு இடம் இருக்கு. கச்சி வாய்த்தான் மண்டபம், கச்சி வாய்த்தான் மண்டபம்னு சொல்லுவா. அந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துருவாராம். அந்த மண்டபத்துக்கு அருகில் இருந்துதான் திருவாலவட்டம் விசிறுகிற கைங்கேற்றத்தை திருக்கச்சி நம்பிகள் பண்ணி வந்தார். அப்போ ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்திக்கிறார், எனக்கு ஏதான ஒரு தாசிய நாமம் கொடுக்க கூடாதா? இத்தனை நாளா கைங்கரியம் இருக்கேனே, ஏதான ஒரு நாமம் கொடுக்க கூடாதானா கஜேந்திரதாசர் அப்படின்னு உமக்கு பெயராக இருக்கட்டும். அவருக்கு காஞ்சி பூரணர்னு ஒரு திருநாமம், ஸ்ரீ கஜேந்திரதாசர்னு ஒரு திருநாமம். அவருக்கு இருக்கிற பெருமை, பெருமாள் அவரிடத்தில் வாய் திறந்து பேசுவர். இது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத சிறப்பு. ஏன்னா அர்ச்சாவதாரம் விட்டா விக்கிரக ரூபத்தில் இருப்பார் இல்லையோ, விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாள் வாய் திறந்து பேசவே மாட்டார். ஆனா திருக்கச்சி நம்பிகளுக்குன்னு இருக்கிற பெருமை, தேவப்பெருமாள் வாய் திறந்து அவரோட பேசுவாராம். அவர் பேசுறதுக்கு பதில் சொல்லுவார், இவர் சொல்றதுக்கு அவர் பதில் கேள்வி கேட்பார். இதை போல 3 இடத்துல நடந்திருக்கு. திருவேங்கடமுடையான் தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்திலே பேசியிருக்கிறான்.
துளங்கு நீள் முடி அரசரதம் குறிச்சில் தொண்ட மன்னவன் திண்டிரல் ஒருவர்க்கு உளங்கோள் அன்பினோடு அங்கொடு நாழிகை ஏழுடன் இருப்ப என்று திருமங்கியாழ்வாருடைய பாசம். திருவேங்கடமுடையான் தொண்டமான் சக்கரவர்த்தியின் அந்த ஊர்ல இருந்தவர். அவருக்கு ஆசையோடே 7 நாழிகைக்குள்ளே திருமந்திரத்தினுடைய அர்த்தங்கள் அத்தனையும் உபதேசித்தார். இது ஓரிடம். அடுத்தது பெரிய பெருமாளுடைய ஆஸ்தானம் இருக்கே, அதிலே திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒரு தர்ப்பம், அவனோட பேசிட்டு இருக்காராம். அப்ப தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்துல திருவேங்கடமுடையான் வாய் திறந்து பேசினார். அது அவருக்கு பெருமை. இந்த பெரிய பெருமாள் ஆஸ்தானத்துல ரொம்ப சுவையான கதை இது. நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிக்கு நம்பிள்ளை 7 மகாகிரந்தம் சாதித்தார். அவர் அதை காலக்ஷேபமா சாதிச்சுருக்கார். நம்பெருமாள் ஆஸ்தானம் சேவிச்சிருக்கேன். அதுல வாசல்ல ஜெய விஜயர்களுடைய துவாரம், இந்த பக்கத்துல மேற்கு படி, இந்த பக்கத்துல கிழக்கு படி. கிழக்கு படி கீழே இறங்கினோம்னால் அதுக்கு மேலதான் கிளி மண்டபத்துக்கு ஏறுறோம், அர்ஜுன மண்டபத்துக்கு ஏறுறோம், பகல் 10 நாள் உற்சவ மண்டபம் வருது இல்லையோ, அதெல்லாம் ஏற வேண்டாம். வெறும கீழப்படி இறங்கின உடனே அங்க ஒரு 4 கால் மண்டபம் வரும். விஸ்வக்சேனருடைய சன்னதிக்கு நேர் எதிர்த்தாற் போலே அந்த இடத்துல சாய்மானமா ஒரு திறனை, இன்னைக்கு ஒரு கல் இருக்கு. அந்த கருங்கல் இருக்கிற இடத்துலதான் நம்பிள்ள எழுந்தருளி இருந்து காலக்ஷேபம் சாதிப்பர். ரொம்ப வசந்த திருவாய்மொழிய அர்த்தத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார். இது பெரிய பெருமாளுக்கு ஒரு ஆசை. ஊர் முழுக்க திரண்டு போய் கேட்கறதே, சொல்றது என்ன பத்தி. அப்ப நான் கேட்டுக்க வேண்டாமா? இது அவருக்கு மனசுல எழுந்த ஆசை. இந்த ஆசை அவர் எழுந்திருக்க வேண்டாம். என்னமோ தெரியல, பெரிய பெருமாளுக்கு இந்த ஆசை வந்துடுத்து. மக்கள் எல்லாம் மோதி அலமோதி கேட்கிறார்களே, நம்பிள்ளை காலக்ஷேப கோட்டியோ நம்பெருமாள் புறப்பாட்டு கோட்டியோன்னு சொல்லுவார்களாம். இது என்ன, நம்பிள்ளுடைய காலக்ஷேபம் முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சி வராளா, இல்ல நம்பெருமாள் புறப்பாட்டுக்கு போட்டு இவ்வளவு கோட்டி வருதா? அந்த அளவுக்கு நம்பிள்ளை காலக்ஷேபத்துக்கு ஏற்றம். குறுக்க நம்பெருமாள் புறப்பாடு வந்தா இந்த கூட்டம் கலைக்கிற பெருமாள் ஆறு வர சொன்னா அப்படின்னு குறுக்க பெருமாளே எதுக்கு வந்தாலும் ரொம்ப கோவித்துக் கொள்வார்களாம். அப்படி ஏற்ற நம்பிள்ளைக்கு பெரிய பெருமாளுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஆனால் அவர் உள்ளத்துல நினைச்சின்றவர் எழுந்து நூட்டார். நம்பிள்ள காலக்ஷேபத்தை கேட்கணும். இவ்வளவு நீள திருமேனியோட குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோன்னு தொண்டரடிப்பொடிகள் பாடினாரே. அந்த நெடுநெடுங்கிற கருத்த திருமேனி, மழை மேகத்தை ஒத்த திருமேனி, மின்னலான பெரிய பிராட்டியாரோட கூடின திருமேனி, அதோட எழுந்து நின்றார். பெரிய பெருமாளுக்கு பக்கத்துல திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒரு கைங்கிற பெறர் எப்பவும் நின்று இருப்பார். இப்பவும் போனா விளக்கு காட்டி பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறாள் இல்லையோ, திருவிளக்கு பிச்சன் அவர் நின்று கொண்டிருந்தார். பெருமாள் அந்த இடத்தை தாண்டணும். இவர் திருமேனி என்ன சின்ன திருமேனியா? கர்ப்ப கிரகம் சின்னதா இருக்கும். அவர் போயிட்டெல்லாம் வர முடியாது. அவரை உள்ளுக்குள்ள எழுந்துருளை பண்ணிட்டு வானா கர்ப்ப வாசல் கட்டலாமே தவிர நம்ம போயிட்டு வர மாதிரி பெருமாளால போயிட்டு வர்றதுக்கெல்லாம் முடியாது. மேல அது சாதாரண திருமேனி அல்ல. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அடியரங்கன்னு திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார். யசோத கொடுத்த மொத்த வெண்ணெய் பாலு தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டு போராத்துக்கு திருடி வேற சாப்பிட்டு ரொம்ப பருத்திருக்கிற திருமேனி. ஆனால் அந்த திருமேனியோட எழுந்து நின்று வாசப்படிக்கு வரணும்னு பார்த்தா திருவிளக்கு பிச்சன் இங்க பெருமாள் பக்கமே திரும்பாமல் எட்டி வெளியில நம்பிள்ள காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கான்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். இதுதான் தருணம். நம்ம அப்படி ஓரமா அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு பெரிய பெருமாள் வந்தார். கர்ப்பகிரக வாசல் சின்னது, வாசல்ல திருவிளக்கு பிச்சன் நின்று இருக்கா. என்னது நம்ம பின்னாடி யாரோ இடிக்கிறாப்புல இருக்கேன்னு திரும்பி பார்த்தான் அவன். இவ்வளவு உயரத்துக்கு கருத்த திருமேனியோட பெரிய பெருமாள் நின்றார். பொம்மாறு இங்க வர சொன்னது அப்படின்னு திருவிளக்கு பிச்சன் கேட்டான். இல்ல நம்பிள்ள காலக்ஷேப கோட்டி கேட்கணும்னு ஆசையா இருந்தது, அதுக்காகத்தான் வரேன்னாராம். அதெல்லாம் இப்ப நீர் பண்ண முடியாது. நீர் ஏதோ ராமனா கண்ணனா அவதரிச்சாவனா இதெல்லாம் பண்ணலாமே தவிர விக்கிரக ரூபத்துல அர்ச்சையா இருக்கிறச்சு இப்படி எழுந்தெல்லாம் பண்ணப்படாது, போய் படுத்துக்கும் அப்படின்னு இந்த கையால போய் தள்ளினானா. இது வேடிக்கையா சொல்லுவார்கள். அன்னைக்கு போய் படுத்துட்டு தான். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த பெருமாள் எழுந்திருந்ததே இல்லை. அப்ப திருவிளக்கு பிச்சன் இடத்திலே பெரிய பெருமாள் அர்ச்சா சமாதியை தொலைத்து கொண்டு பேசி இருக்கிறார். அதே போல தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்தே திருவேங்கடமுடையான் அர்ச்சா சமாதியை கொலைத்து கொண்டு பேசியிருக்கிறான். அத்தனை பெருமை இப்ப திருக்கச்சி நம்பிகளுக்கு உண்டு. என தேவ பெருமாள் தான் அர்ச்சாவதாரம்னு நினைக்காமல் அந்த மரபை மீறி அந்த வரம்ப மீறி திருக்கச்சி நம்பிகளிடத்துல பேசிட்டு இருந்தான். அந்த கட்சி நம்பிகள் ஒரு தடவை திருவரங்கத்துக்கு எழுந்துருளினார். எழுந்துருளி பெரிய நம்பிகளை முன்னிட்டு கொண்டு நம்மை ஆளவந்தார் திருவடிகளிலே சேர்த்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பெரிய நம்பிகளும் ஆசையோட திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தார் இடத்துல அழைச்சின் போக இவருக்கு நல்ல அனுகிரகம் பண்ண வேணும்னு சொன்னார். ஆளவந்தாரும் அனுகிரகித்து தன் சிஷ்யர்களிலே ஒருத்தராக சேர்த்து கொண்டு அவருக்கும் எல்லா அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுத்தார்.
காத்துட்டே இருக்கா. ஒரு நாளாவது ஆளவந்தாருடைய கட்டாட்சம் அனுகிரக பார்வை என் பேர்ல படாதா? அழியல் நம் பையலன்னா அம்மவோ கொடியவாரேன்னு அழ்வார் பாசனம். நம்ம பயல் நம்ம சிஷ்யன் அப்படின்னு ஒரு நாள் ஆளவந்தார் சொல்லிக்க மாட்டாரா அப்படின்னு காத்து கொண்டிருந்தார் திருக்கச்சி நம்பிகள். அந்த பொழுதும் வாய்த்தது. ஒரு நாள் பதட்டத்தோடு ஆளவந்தார், எங்க நம் திருக்கச்சி நம்பிகள் காணுமே அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதோ தாசன் அடியேன்னு வந்து நிற்க, நீர் பாட்டுக்கு நம்ம இடத்துல இங்கே வந்துட்டு தேவப்பெருமாள் உண்மை தேடிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆலவட்டம் வீசுவதற்கு ஆள் இல்லையாம், நீர் திரும்ப அங்கேயே போம் என்ன ஆளவந்தார் சொல்ல, ஆனந்தமா திரும்ப வந்து தேவப்பெருமாள் கைங்கிடத்தில் இருந்தார் என்று சரித்திரம். ஆக திருக்கச்சி நம்பிகளும் பார்த்துட்டோம், அவருக்கு முன்னாடி இருந்த 5 சிஷ்யர்களை பத்தியும் பார்த்துட்டோம். இப்ப ஆளவந்தார் திருவவதார தளவுக்கு பார்த்துள்ளோம். யாரெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்? இப்போ லக்ஷ்மிநாதன் பிரதமாச்சாரியன், லக்ஷ்மி 2வது ஸ்தானத்திலே, விஷக்சேனர் 3வது ஸ்தானத்திலே, நம்மாழ்வார் 4வது ஸ்தானத்திலே, நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள் ஆகியோர் அளவுக்கு திருவவதாரம் பண்ணி பெருமான் ஆசைப்பட்டபடிக்கு ஜகத்தை பல்வலிகாலும் திருத்தி பணிகொண்டிருந்தார்கள். லோகத்துல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி திருமகள் கேள்வனுக்கு ஆட்செய்ய வேண்டும், அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே பயன் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் இதற்குள்ள மற்றொரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. அதாவது வேத சாஸ்திரங்கள் அத்தனையும் எப்போதும் அது சொல்ல வேண்டிய அர்த்தத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உலகத்துல என்ன நடந்து போச்சுன்னா, மக்கள் பெருக பெருக அவனவனுக்கு ஒரு மூளை இருக்கு பாருங்க, அந்த ஞானம் இருக்கிற படிக்கெல்லாம் அர்த்தம் சொல்லத்துக்கு ஆரம்பிச்சிட்டான். வேதம் எப்படி இருக்கணுமோ அப்படி மட்டும் சொல்லாமல் வேதத்துக்கு அபார்த்தம், வேதத்தையே இல்லேன்னு பேச ஆரம்பிச்சிட்டா பல பேர். அவர்களுக்கெல்லாம் வேத பாஹ்யர்கள்னு பேர். வேதத்தை பிரமாணம் ஒத்துக்கொள்ள கூடாது, அது அஹிம்சையை சொல்ல மாட்டேங்கிறது, ஹிம்சையை பத்தி சொல்லுகிறது என்று பல பேர் கிளம்பினார்கள். அவர்கள்லாம் வேத பிராமணியத்தையே ஒத்துக்க மாட்டான். அவர்களுக்கு வேத பாக்கியர்கள்னு பேர். இன்னொரு கோட்டி இருக்கு, வேதத்தை உண்டுன்னு ஒத்துனுட்டு அதுக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லுவா. அவர்களுக்கு குதிருஷ்டிகள்னு பேர். யா வேத பாக்கியாக ஸ்மிருதயா யாச்ச காச்ச குதிருஷ்டயா சர்வாஸ்தாக நிஷ்பலா பிரேத்திய தமோனிஷ்டாகி தஸ்மிருதாக. இவர்கள் ஆரும் உஜ்ஜீவனம் அடைய போவதில்லை. வேதத்தை இல்லேன்னு சொல்லுபவனும் படுகுழிதான், வேதத்துக்கு தப்பர்த்தம் கல்பிப்பவனும் படுகுழிதான். இவர்கள் உஜ்ஜீவனத்தை அடைய போறதில்லை. ஆனா இவர்கள் வாதத்தால ஊரை குழப்பறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. ஒன்றா சொல்லியிருந்ததுன்னா எல்லாரும் அதே போல போவார்கள். ஆளாளுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு எப்பவும் எத்த தின்னா பித்தந்தொழியும்னு காத்துட்டு இருக்க முடியும். புதுசா அறாமத்தம் சொன்னா உடனே அவன் முன்னாடி போகணும்னு ஆரம்பிக்கிறது. இந்த பழையதாக இருக்கிறதுல மக்களுக்கு சுலபத்துல மனசு போகாது. ஆனா என்னைக்காலும் அதாவது நிற்கக்கூடியது நிரந்தரமா அதுதான் இருக்குமே தவிர புதுசா வேகமா ஒரு வராப்புல இருக்கும். என்னமோ யாரும் அவரே கடவுள்ங்கிறாராமே, அவர் பின்னாடி போலாமாமேன்னு திரும்ப மாட்டா. ஒரு 50 வருஷம் ஓடும், அதுக்கப்புறம் அதுவும் காணப்படும். இருக்கிறது என்றைக்கு சாஸ்வதமானது வைதிக மரபு ஒண்ணுதான். ஆனா ஆளாளுக்கு தங்கள் தங்கள் மூளையை கொண்டு ஸ்வகபோல கல்பித்தமாக மதி விகற்பாலே பிணங்கும் சமயங்கள் பலவற்றையும் தோற்றுவித்தார்கள். சாஸ்திரத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லி அதனுடைய உண்மஸ்தானத்திலிருந்து நகட்டி அதை எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் போட்டார். பகவான் பார்த்தார், நாம ஒரு பக்கத்துல சாஸ்திரத்தையும் தமிழ் பிரபந்தத்தையும் வச்சு ஜகத்தை திருத்தலாம் நினைக்கிறதுக்குள்ளே, ஒரு பக்கத்துல அவதரிச்சு திருத்தலாம் நினைக்கிறதுக்குள்ளே, ஒரு பக்கத்துல தமிழ் பிரபந்தங்களை தோற்றுவிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளே இது என்ன அடிப்படையே ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. வேத சாஸ்திரங்களுக்கு போய் இப்படி ஒரு ஆபத்து வந்து விட்டதே, இப்ப என்ன செய்யலாம்னு மறுபடியும் கூடி யோசித்தான் எம்பெருமான். தன்னுடைய நாச்சிமார்களோட நித்திய சூரிகளோட சேர்ந்து கூடி பேசினான். ஆக சாஸ்திரங்களுக்கு ஏற்பட்ட பிணக்கு, அதற்கு ஏற்பட்ட ஆபத்து, இதை நாம் ரட்சித்து கொடுக்க வேண்டும். மேலும் ஆழ்வார்கள் துவங்கி வைத்த மார்க்கத்தின்படி பக்தி சாஸ்திரத்தினுடைய ஏற்றத்தை உலகோருக்கு உணர்த்த வேண்டும். மேலும் ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படி உபதேசிப்பதற்கு ஒரு ஆச்சாரியனை நாம் பிறப்பிக்க வேண்டும். மேலும் ரகசியத்திரய ஞானம் இருந்தால் மட்டும் போராது, சரணாகதி செய்ய வேண்டும். சரணாகதி சாஸ்திரத்தின் பெருமையை உணர்த்த இனி கலியுகத்துக்கு அதுவே ஏற்றது, மிகச்சிறந்த வழி என்பதை தெரிவிப்பதற்காக ஒரு ஆச்சாரியன் ஏற்பட வேண்டும். நமக்கு பல திவ்யதேசங்கள், அந்த திவ்யதேசங்களிலே கைங்கரியங்கள் குறையத் தொடங்கியுள்ளன. அந்த கைங்கரியங்கள் நிறைவாக ஏற்படுத்தி வைத்த ஒரு ஆச்சாரியன் நமக்கு வேணும். கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணி பல நூல்களை எழுதி ஸ்ரீ வைஷ்ணவ வைதிக சித்தாந்தத்தை வரையறுத்து கொடுக்க ஒரு மகாச்சாரியர் பிறக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலே யாருடைய கண் பார்வை பட்டால்
பாபங்கள் அத்தனையும் தொலைந்து மோட்ச சாம்ராஜ்யமே கிட்டி போகுமோ அப்பேற்பட்ட மகாச்சாரியர் ஒருத்தரை பிறப்பிக்க வேண்டும். அவர் ஒரு உலகத்துக்கோ ஏதோ ஒரு சின்ன ஊருக்கோ ஒரு தெருவுக்கோ ஒரு கிராமத்துக்கோ ஓர் ஊருக்காகவோ இருக்கக்கூடாது, ஜகத்துக்கெல்லாம் ஆச்சாரியராக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய திருவுள்ளத்திலே முடிவு ஏற்படுத்தி கொண்டான். இது பெருமானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பம் அடியாகத்தான் இனி ஒருத்தர் பிறக்க போகிறார். அவர் பிறக்கிறார்ங்கிறது அடுத்து வருவோம். யார் அவருங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக எம்பெருமான் எதை சங்கல்பித்து கொண்டாலும் அதை முதல்ல நம்மாழ்வார் தான் நிறைவேற்றி காட்டுவர். ஏன்னா மாறன் ஆழ்வாருக்கு பெயர். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் ஸ்ரீமன் நாராயணன். மாறனுடைய புகழ் பாடினவரே ஆழ்வாராச்சாரியர்கள் பலரும் உண்டு. அத தலைவர் நம்மாழ்வார்னு கொண்டாடுறோம். பெருமாள் எதை நினைச்சாலும் உடனுக்குடன் அதை பூமண்டலத்துல நடத்துறதுலே நம்மாழ்வாருக்கு ரொம்ப ஆசை. ஆனா நம்மாழ்வாருடைய காலம் முடிந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சு. இப்ப நான் சொல்ல போற கதை ஆழ்வாரி பூவுலகத்துல இருக்கிறச்சே நடந்த கதை இல்லை. இதெல்லாம் முடிந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு ஒரு தடவை நாதமுனிகள் வந்து நம்மாழ்வாரை பிரார்த்தித்து 4000 பெற்றாருங்கிற கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கதையை இப்ப சொல்ல போறேன். ஆனா அதற்கு முன்பாக மற்றொரு சிறு வரலாறு நடந்துள்ளது. அதையும் என்னன்னு சொல்ல போறேன். குழப்பிக்காமல் இந்த ரெண்டையும் சேர்த்து மனசுல வச்சிருந்து அதுக்கப்புறம் நாம அந்த ஆச்சாரியனுடைய அவதாரத்தை பத்தி என்னன்னு பார்க்கலாம். நம்மாழ்வார் வாழ்ந்திருந்த காலம் இப்ப வேற சொல்றேன். நம்மாழ்வார் வாழ்ந்திருந்த காலத்திலே கடைசி நாள் அவர் புறப்பட போகிறார். நான் இனி இந்த பூலோகத்தில் இருக்க போறதில்லை, பிறந்தார் உயர்ந்தே பாசுரம் முடிஞ்சு போச்சு, திருவாய்மொழியும் முடிச்சாச்சு, பகவானும் மோட்சத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டார். ஆழ்வார் புறப்பட தயாரிட்டார். பக்கத்துல மதுரகவி ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார். நம்மால் உன் பிரிவை தாங்க இயலாது, நீர் எப்படி அம்மை விட்டு பிரிந்து போகலாம்னு பிரார்த்தித்தார். மதுரகவி ஆழ்வாரே, அதற்கு நீ பூவுலகத்திலேயே நான் இருந்துட முடியுமா? நான் என்ன பிரார்த்தித்தேனோ இப்பதான் மனசு வந்து பகவான் எனக்கு கொடுத்திருக்கார். நான் மோட்ச மார்க்கத்தில் நடந்து போக போகிறேன். ஆகையால் உமக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்கிறேன். தாமிரபரணி ஆற்று நீரை எடுத்து கொண்டு வாரும். அதை நன்றாக காய்ச்சும் ஒரு விக்கிரகம் வரும், நாம நினைத்து கொண்டு வைத்திரும். மதுரகவி ஆழ்வார் ஓடினார். தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து வந்தார். நல்ல சுண்ட காய்ச்சினார். கிடுகிடுகிடுன்னு விக்கிரகம் வளரத்துக்கு ஆரம்பிச்சது. ஆனா அவருக்கு அதிர்ச்சி கலந்த வியப்பு. அந்த விக்கிரகம் நம்மாழ்வாருடைய விக்கிரகமாக இருக்கவில்லை, அது மற்றொரு விக்கிரகமாக இருந்தது. இதனது நாம் உம்ம பிரார்த்தித்தால் நீர் யாரையோ ஒருத்தரை காட்டி கொடுக்கிறீரே என்று மதுரகவி ஆழ்வார் கேட்டார். இருக்கட்டும், நாம அவர் அவதரித்து நம்முடைய திருவடிகளிலே அதிமாத்திர அன்போடே கூட அவர் ஒருத்தர் பிறக்க போகிறார். பிற்பாடு லோகத்துக்கு அவர்தான் ஆச்சாரியனாக இருக்க போகிறார். அதை முன்னமேயே கோடி காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் கையாக இதை நாம் உலகத்தாருக்கு உணர்த்தினோம். அந்த விக்கிரகம் அப்படியே இருந்து கொண்டிருக்கட்டும் ஒரு பக்கம் வச்சார். ஆறு என்னங்கிறது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஒரு விக்கிரகம் புறப்பட்டது, அதை அப்படியே வைக்க சொல்லிட்டு திரும்ப போய் தாமிரபரணி ஆற்று நீரை கடைந்து கொண்டு வாரும். தாமிரபரணி ஆற்று நீர் எடுத்தார், திரும்ப ஒரு தரம் காய்ச்சினார். அப்ப நம்மாழ்வாரோட விக்கிரகம் வந்தது. அந்த விக்கிரகத்தை தான் ஆழ்வார் திருநகரி ஆழ்வாராக இன்று நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான விக்கிரகம். ஒரு திருக்கையை இப்படி வைத்துக் கொண்டு மற்றொரு திருக்கையாலே அடியார்களுக்கு உபதேசிக்கிறார் போலே குறவன் கொண்டை, காரிமாறன் கொண்டை என்னும் பலவற்றையும் தரித்துக் கொண்டு சிறு திருமேனியோடு பகவானுடைய பக்தியே உருவெடுத்ததோ என்று சொல்லுகிற அளவுக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வாருடைய விக்கிரகம் ஆச்சரியமாக புறப்பட்டது. அதை இப்போதும் நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். அதுவும் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிலே உள்ளது. இந்த இன்னொரு விக்கிரகம்னு சொன்னோம் இல்லையோ, அந்த விக்கிரகம் இப்ப நம்மாழ்வாரே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல இருக்கு. அவர் சிவைகுண்டத்தில் இருந்திருக்கார். விக்கிரகத்தை ஜாகிரதையா பாதுகாத்து வந்தார். ஆழ்வார் காலம் முடிந்து போய் ஆழ்வார்கள் அனைவருடைய காலமும் முடிந்து போய் 1000 ஆண்டுகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தமே மறைந்து போயிற்று. அதற்கு பிற்பாடு நாதமுனிகள் தான் முயற்சி எடுத்துக்கொண்டார். இந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அவர் காட்டுமன்னார் கோயில்ல வாழ்ந்து கொண்டிருந்தார். 6 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாதமுனிகளிடத்திலே போய் திருக்குடந்தை 6ஆவதனை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கிற 10 பாசுரங்கள். 6ஆவமுதே அடியேனுடலன் நின்பார் அன்பாயே நீராய் அலைய உடுக்குகின்ற நிருமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திரள கிடந்தாய் கண்டே நெம்மானேங்கிற பாசுரம். அந்த 10 பாசுரங்களை பாடி காட்டினார். அப்பெல்லாம் உலகத்துல 4000 திவ்ய பிரபந்தம் நடமாடவே இல்லை. அது ரொம்ப தூரம் மறைஞ்சு போயிடுது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போயிடுச்சுன்னா எதுவுமே கொஞ்சம் தேஞ்சு தான் போகும். அந்த நிலைமையில இருந்தது. நாதமுனிகளுக்கு ரொம்ப ஆசை, என்னமா இருக்கு இந்த பிரபந்தம்.
ஆனா கடைசி பாட்டு சொன்ன திரும்ப சொல்லுங்க. உடலை அன்பின் பேச்சு முலையோடு அவ்வளவு இருண்டான் கடல் கடவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலில் மலியச் சொன்ன 1010 மடல தீர வல்லார் காமருமானை நோக்கியற்கே. 1010 1000 பாசரங்களிலே 20 பாடல்கள் வந்தது. ஆச்சரியப்பட்டார் நாதமுனிகள். அப்ப 990 எங்கே? 10 பாசரம்னு பாட்டுல இருக்கே, மிச்சம் 990 நீங்கள் அறிவீரோன்னு கேட்டார். தெரியாது, பாக்கியம் இல்லை, புண்ணியம் இல்லை, அதனால இழந்து போயிட்டோம்னா. சரி, எங்க இந்த பாசரத்தை 6 பாடியிருக்கார்கள் யோசிச்சு பார்த்தார். குருகூர் சடகோபன் வந்தது. சரி, குருகூருக்கு தேடி பிரயாணப்பட்டுட்டார். ஆழ்வார் திருநகரிக்கு போனார். இங்கு சடகோபன் யாருவாமே, யாருன்னு கேட்டா ஊர்ல பலரும் சடகோபர்கள் தான். இன்னைக்கு திருக்குறுகூருக்கு போனா சடகோபங்கிற பேரை எத்தனை பேர் வச்சிருக்க மாட்டா சொல்லுங்க? எல்லாருக்கும் அந்த பேரு தான். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை தரித்தவர்கள் உலகத்திலே ஒரு உயர்ந்த திவ்ய கஷேத்திரம் உண்டால் அது ஆழ்வார் திருநகரிக்கே உண்டான பெருமை. இதை மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையிலே தெரிவிக்கிறார். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு, உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குழுகைக்குண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்குமூர். ஆழ்வார் திருநகரிக்கு சமமான மற்றொரு திபதேசம் தேடினாலும் கிட்டாது. நல்ல வேளை நாதவனிகள் ஊருக்குள்ள போறச்சே ஆருக்கும் ஒன்னும் தெரியாம இருந்தது. மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யராய் அவர் வம்சத்துல வந்த பராங்குஷ நம்பி என்று ஒருத்தர் எழுந்தோடி இருந்தார். அவரை விழுந்து நமஸ்கரித்து நீங்க தான் 1000 பாசரத்தை கொடுக்கணும்னார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு நம்மாழ்வார் பாடிய 1000 தெரியாது. ஆனா நம்மாழ்வாரை பற்றி எங்க மதுரகவி ஆழ்வார் பாடியிருக்கிற 11 கண்ணினும் சிறுத்தாம்பு தெரியும். அதை நீர் திருப்புடி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டு 12,000 தடவை சொன்னால் அப்ப உங்களுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சமாகலாம். அவரிடத்திலேயே உமக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ளும் என்று சொன்னார். சரீர நாதமணிகள் உடனே நிஷ்டையோட திருப்புடி ஆழ்வார் அடியில் அமர்ந்தார். ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னு சொல்லுகிற மொழியோ திந்திரிணி விக்ஷம் புளிய மரம். இன்னைக்கு நீங்க ஆழ்வார் திருநகரிலே புளிய மரத்தை கண்ணார சேவித்துக் கொள்ளலாம். ஆதிசேஷனே புளிய மரமாகவும் விஷக்சேனரே நம்மாழ்வாராகவும் திருவதாரம் பண்ணார்னு சொல்லுகிறோம். புளிய மரத்தடியில் உட்கார்ந்து சொல்றார். ஆழ்வாருக்கு பகு ஆனந்தம். காலம் நெருங்குகிறது. நாம முக்கியமான 4000 திவ்ய பிரபந்தங்களையும் ஊருக்கு வெளியிடப் போகிறோம். அதோடல்ல, ரொம்ப நாளா மறைச்சு பாதுகாத்து வச்சிருக்கேனே ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தையும் இப்போது கொடுக்க போகிறோம் என்று நம்மாழ்வார் திருவுள்ளத்திலே சங்கல்பித்து நாதமுனிகளுக்கு பிரத்யட்சமானார். 1000 பாசரங்கள் வேணும்னு கேட்டார். உடனே ஆசைய 1000 கொடுத்துட்டார் நம்மாழ்வார். போரும் நினைச்சு எழுந்தார் நாதமுனிகள். போராது நாதமுனிகளே, இன்னும் 3000 கொடுக்க போகிறேன்னார். அது என்னது, இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதே. அவர் உமக்கு தெரியாது, நமக்கு தெரியுமே. அதனால நம்மாழ்வார் தான் 10 ஆழ்வார்கள் பாடின பிரபந்தத்தை நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அதனால 4000 நம்மாழ்வார் பாடினார்னு சொன்னாலும் தப்பில்லை. இப்போ அவர் திருவாக்குனாலதான் நம்ம இத்தனையுமே பெற்றிருக்கிறோம். அதனாலதான் குரு பரம்பரையில நம்மாழ்வார்ங்கிறோம். இல்லைன்னா 10 பேரையும் நிறுத்தி வைக்கலாம். இல்லையா, நம்மாழ்வாரை மட்டும் சொல்ல காரணம் அவர் தான் மகோபகாரகராக நமக்கு கொடுத்தாருங்கிறதுக்காக 4000 திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்தார். 1000 கேட்டு வந்தவருக்கு 4000 கிடைத்தது. மறுபடியும் நகர்ந்தார் சுவாமி. நகர வேண்டாம், உமக்குன்னு ஒரு சொத்து ரொம்ப நாளா காப்பாற்றி வைத்துள்ளேன், அதை உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இவர் ஏற்கனவே மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சும் போது ஒரு விக்கிரகம் உருவாயித்துன்னு சொன்னேன். அந்த விக்கிரகத்தை தான் இப்ப நாதமுனிகள் கையிலே கொடுக்கிறார். இவர் பவிஷ்யதாச்சாரியராக இருப்பர் என்று நம்மாழ்வாருடைய கட்டளை. பவிஷ்யதாச்சாரியர்னால் மேல் வரும் காலத்துக்கு ஆச்சாரியராக இருக்க போகிறார். வருங்காலத்துக்கு இவர் தான் ஆச்சாரியர், அவர் வேற யாரும் அல்ல. பவிஷ்யதாச்சாரியர் பெயர் பெற்றவராய், ஸ்ரீ பாஷ்யக்காரங்கிற பெயர் பெற்றவராய், இளையாழ்வார்ங்கிற இயற்பெயரோடைய கூடியவனாய், எம்பெருமானார் என்று திருக்கோட்டியூர் நம்பிகளாலே பெயர் சூட்டப்பட்டவராய், பெரிய நம்பிகளும் தேவப்பெருமாளும் ராமானுஷன் என்று அழைத்தவராய், கோதாகிரஜன் நமக்கு அண்ணன் என்ன ஆண்டாளை பாவித்தவராய், இப்படி பல பல திருநாமங்களோட கூட ஆதிசேஷனுடைய அவதாரமாய் பஞ்ச உயர்ந்த ஆயுதங்களுடைய அம்சமாக இப்பூவுலகத்திலே சித்திர மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே பிங்கள சம்பத்சரத்திலே குரு வாசரத்திலே சுக்ல பட்சத்திலே ரொம்ப அற்புதமாக தோன்றினார் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய விக்கிரகம் தான் அன்றே மதுரகவி ஆழ்வாருடைய திருக்கையிலே வந்தது. அதைத்தான் போற்றி பாதுகாத்து வந்தார், நாதமுனிகளுக்கு கொடுத்தார் நம்மாழ்வார். இன்னைக்கு நீங்க அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை சேவிக்கலாம். அதே ஆழ்வார் திருநகரி தான் போகணும். நம்மாழ்வாருடைய ஆஸ்தானத்தில் சேவிக்கிறோம் இல்லையோ, அதே போல ராமானுஷ சதுர்வேதி மங்கலம்
அப்படின்னு எம்பெருமானார் சன்னதி இருக்கிறது. எம்பெருமானார் ஜீயர் சுவாமியும் இப்போது எழுந்தருளி உள்ளார். அங்க உள்ளுக்குள்ள எழுந்தருளி இருக்கிற ராமானுஜ விக்கிரகம் தான் அன்று மதுரகவி ஆழ்வாராலே காய்ச்சப்பட்டு நம்மாழ்வாராலே பாதுகாக்கப்பட்டு நாதமுனிகளுக்கு கொடுக்கப்பட்ட விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதுக்கு காஷாயம்தான் சாத்துவாழ்கிறது இல்லை, வெள்ளை வேட்டி சாத்துவர்கள். சாதாரணமா ராமானுஜரை காஷாயத்தோட தானே சேவிச்சிருக்கோம். ஆனா ஏன் அப்படி வந்திருக்குன்னா, இது ஆசிரம ஸ்வீகாரமே பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையோ, இது எப்பவோ நடந்த கதை. இது ராமானுஜர் அவதரித்து சன்னியாசி ஆன பிற்பாடு நடந்த கதை இல்லை. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இது மதுரகவி ஆழ்வார் எழுந்தருளி இருந்த காலத்துல நடந்தது. ஆகையால இன்னைக்கும் வெள்ளை வேட்டி சாத்தின்னு ஒரு நாள் சிவரும்புகள் சேவிக்கிறோம். ஆனா வெள்ள வேட்டி சாத்தி கொண்டு எப்போதுமே ஆழ்வார்த்த நகரில நாம சேவிக்கலாம். அதுக்கு பவிஷ்யதாச்சார்ய விக்கிரகம் என்று போற்றி பாதுகாத்து வந்தார்கள். ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்துக்கு நடுவிலே எம்பெருமானார் உடையவர் சந்நிதி இருக்கிறது. ஆகையாலே அத்தை நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். ஒரு பக்கம் 4000 கொடுத்துட்டார், மற்றொரு பக்கத்திலே பவிஷ்யதாச்சார்ய விக்கிரகத்தையும் கொடுத்தார். கொச்சித் கொச்சித் தென்னை இவர் ஆவிர்பாவம் கலியம் கெடும் போலே சூச்சிதம் என்ன அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சார்ய ஹிருதயங்கிற கிரந்தத்தில் சாதிக்கிறார். ஆழ்வார்கள் எல்லாரும் அவதரிப்பார்கள் என்பதை பாகவத மகாபுராணத்திலே சுகாச்சாரியர் கோடி காட்டுகிறார். கொச்சித் கொச்சித் மகாபாகாக திரவிடேஷு ச பூரிஷா தாமிரவர்ணி நதீயத்திர கிருதமாலா பயஸ்வினி தாமரை பரணி ஆற்றுக்கரையிலே, காவிரி ஆற்றங்கரையிலே, வைகை ஆற்றங்கரையிலே, பாலாற்றங்கரையிலே நாராயண நாமத்தையே சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தி பராயணர்கள் ஆழ்வார்கள் எப்பவோ பிறக்க போகிறார்கள் என்பதை பாகவத புராணத்திலே சுகாச்சாரியர் கோடி காட்டினார். அதே போல ராமானுஷர் எப்போதோ பிறக்க போகிறார்ங்கிறதை கலியும் கெடும் கண்டுகொள் மின் என்று நம்மாழ்வார் தன் திருவாய்மொழி 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியாலே கோடி காட்டினார். ராமானுஷர் அவதரிக்க போகிறார். கலி கோலாகலம் முற்றிவிடப் போகிறது. கலிபுருஷனுடைய ஆக்கிரமிப்பில்லை. உலகத்தையே சுவாமி தம் அருட்பார்வையாலே திருத்த போகிறார் என்று என்றோ நம்மாழ்வார் சாதித்து போனார். அவர் பிரபந்தத்திலையும் சாதிச்சுட்டு போனார், விக்கிரகத்தையும் கொடுத்துட்டு போனார், 4000 கொடுத்தார். அப்ப நாதமுனிகள் அவருடைய சிஷ்யர் உய்யக் கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆள வந்தார், பெரிய நம்பிகள் இவர்கள் வரைக்கும் அவதரிச்சுட்டார்கள்னு பார்த்தோம். நாதமுனிகள் தான் ஆழ்வார்த்த நகரிக்கு போய் 4000 பெற்று பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் பெற்றுட்டார்னு பார்த்தோம். விக்கிரகத்தை அவர் வச்சுட்டே வரார். அவர் சிஷ்யருக்கு போச்சு, அவர் சிஷ்யருக்கு போச்சு, அவர் சிஷ்யருக்கு போச்சு. ஒத்தொத்தர் இடத்துல யாத விக்கிரகம் வந்துருக்கு. நன்னா யோசிச்சுங்க. இவ எல்லாரும் ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள் அல்லர்கள். ஒரு விக்கிரகத்தை வச்சு பூஜிக்கணும்னா சிஷ்யன் பூஜிச்சுட்டு இருக்கலாமே தவிர ஆச்சாரியர்களும் அவர்களுடைய ஆச்சாரியர்களுமா பூஜை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அது ராமானுஜருக்கு உண்டான ஏற்றம். அவருக்கு முற்பட்டவர்களுக்கும் அவர் சம்பந்தத்தாலே வாழ்ச்சி, அவருக்கு பிற்பட்டவர்களும் அவர் சம்பந்தத்தாலே வாழ்ச்சி. ராமானுஜருக்கு முற்பட்டவர்களுக்கெல்லாம் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சி. ராமானுஜருக்கு பிற்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் திருவடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சி. இப்படி தன் சம்பந்தத்தாலேயே உலகத்தை உய்வடைவித்த வள்ளல் ராமானுஷர்னு சொல்லுகிறோம். ஆக பகவத் அவதாரம் பண்ணி பார்த்து நடக்காமல் போக, ஆழ்வார்கள் அவதரித்து ஈடேறாமல் போக, ஆச்சாரியர்கள் பிறக்க ஆரம்பித்தார்கள். இதை பத்தி திருவரங்கத்தமுதனார் ராமானுஷ 150 சாதிக்கிறார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இந்த எம்பெருமான் எத்தனை தர அவதாரம் பண்ணி பார்த்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும், பகவானே நாம் கண் காணும்படி வந்து சேவை சாதித்தாலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் ஒருத்தரும் கண்டுக்கவே இல்லை. ஆனா ராமானுஷர் திருவதாரம் பண்றார். அவதரித்து வயசாகவே வேண்டாம். எங்கள் ராமானுஷன் வந்து தோன்றி அப்போதே, எப்போது ஸ்ரீபெரும்புதூர்ல திருவடி பட்டதோ அப்போதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்காயினரே, அப்போதே எல்லாருக்கும் பகவத் விஷய ஞானம் ஏற்பட்டு எல்லாரும் இறை அன்பர்களாய் விஷ்ணு பக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று தெரிவிக்கிறார். இப்ப இந்த ராமானுஷர் எப்படி அவதரித்தார்ங்கிறத மட்டும் 10 நிமிஷம் தெரிவிக்கிறேன். அதோட இன்று ராமானுஜ அவதாரத்தோட உபன்யாசம் முடிவு பெறும். சுவாமி அப்புறம் எப்படி காலக்ஷேபம் பண்ணாருங்கிறதெல்லாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்க்கலாம். ஆக ராமானுஷர் அவதரித்தார்னு பார்த்தோம். யாருக்கு குமாரராக எப்படி அவதரித்தார்? ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே பெரிய திருமல நம்பிகள்னு ஒரு சிஷ்யர்னு பார்த்தோம். அந்த பெரிய திருமல நம்பிகளுக்கு 2 சகோதரிகள் எழுந்தருளி இருந்தார்கள். அந்த 2 சகோதரிகளிலே ஒரு சகோதரியினுடைய குமாரராகத்தான் ராமானுஷர் திருவவதாரம் பண்ணுகிறார். இந்த கதையெல்லாம் நமக்கு எங்கிருந்து தெரிகிறதுன்னு கேட்டால் சில முக்கியமான கிரந்தங்கள். நம்பிள்ளையனுடைய சச்சிஷ்யரான
பின்பழகிய பெருமாள்ச்சியர் அப்படிங்கிறவர் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் சாதித்துள்ளார். அதுதான் ஆதாரமான உண்மை நூல். அந்த புஸ்தகத்தை வச்சுதான் நம்ம எந்த கதையை பத்தியுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு சரித்திரம்னு தெரிஞ்சுக்கணும்னா அதான் ஆதாரம். அது தவிர ராமானுஜருடைய சிஷ்யரான ஆந்திரபூர்ணர்ங்கிற வடுக நம்பிகள் அவர் பிரபன்னாமிருதம் அப்படிங்கிற மற்றொரு கிரந்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திர நூலாக சரித்திர நூலாக சாதித்துள்ளார். அதையும் ஆதாரமாக கொள்ளலாம். அது தவிர பிள்ளலோகம் ஜீயர் சுவாமி என்பார் ராமானுஜாரிய திவ்ய சரித்தை அப்படிங்கிற கிரந்தத்தை சாதித்துள்ளார். அதுவும் ஒரு முக்கியமான நூல் தான். இனி எத்தனையோ நூல்கள், அதாவது பெரிய திருமுடி அடைவு அப்படின்னு ஒரு நூல், இதை போல பல கிரந்தங்கள் கூறும். ஆனா அடியே இப்ப சொல்ல போறதுங்கிறது யாருமே சொல்றது அடிய மட்டுமல்ல, யாரும் ஆதாரமாக கொள்ளது 6000 படி குரு பரம்பரையத்தான். அதுல இருக்கிற சில வரிகளை மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா மொத்த கிரந்தத்தை வாசிக்கிறதுங்கிறது முடியாது. முக்கியமான இடங்களில் என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டும் வாசிக்கிறேன். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று பெரிய திருமல நம்பிகள் இருந்தார். திருவேங்கடமுடையான இடத்திலே பெரிய திருமல நம்பிகள் கைங்கரியம் பண்ணிருந்தார். அவருடன் பிறந்த பெண் பிள்ளைகளாய் அவருக்கு 2 சகோதரிகள், ஸ்ரீ பூமி பிராட்டியார் என்னும் பெரிய பிராட்டியார் என்னும். பூமி பிராட்டி ஸ்ரீதேவி என்ன அவருக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். அதுல இப்ப நாம பூமி பிராட்டி சரித்திரத்தை பார்க்க போறோம். அடுத்தது ஸ்ரீதேவியினுடைய சரித்திரம் என்னன்னு பார்க்கலாம். அவருடைய ஒரு சகோதரியான பூமி பிராட்டியார் ஸ்ரீபெரும்புதூரில் ஆசூரி கேசவ பெருமாள் என்கிற சர்வக்ரது தீட்சிதருக்கு வாழ்க்கைப்பட்டாள். ஸ்ரீபெரும்புதூர்ல எழுந்தருள் இருந்த ஆசூரி சர்வக்ரது கேசவ தீட்சிதர் அவருக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். அவர் கேசவ சோமயாஜின்னு பட்டம் பெற்றவர். சாஸ்திரம் முழுக்க கத்துண்டு நிறைய சோம யாகங்களை பண்ணி யஜ்வாவாக வாழ்ந்து வந்தார். நல்ல சம்பிரதாயம் தெரிந்தவர், சாஸ்திரத்தை முழுக்க கற்றுணர்ந்தவர். அவருக்கு திருக்கல்யாணம் நடந்தது. யாரோட? பெரிய திருமல நம்பிகளுடைய ஒரு சகோதரியான பூமி பிராட்டியாருக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்த கேசவ சோமயாஜியாருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் கிட்டவில்லை. அவர்களும் க்ஷேத்ராடனமாக புறப்பட்டு கைரவணி நதிக்கரையிலே, கைரவணி புஷ்கரணி கரையிலே பார்த்த சாரதியாய் வெங்கட கிருஷ்ணனான திருவல்லிக்கேணியிலே பெருமான் சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமானை போய் பிரார்த்திக்கிறார்கள். நமக்கு ஒரு குழந்தை வேண்டும், நம் தரிசனத்துக்காக ஒருத்தன் ஆச்சாரியனாக பிறக்க வேண்டும், சம்பிரதாயத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒருத்தன் வேண்டும் என்று பார்த்த சாரதி பெருமாளிடத்திலே என்ன குறுகி பிரார்த்திக்க நீண்ட நெடிய திருக்கோலத்திலே வெங்கடகிருஷ்ணன் சேவை சாதிக்கிறார். அதே போல அழகிய மூர்த்தியாய் உற்சவ மூர்த்தியாய் பார்த்த சாரதி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தவுபணியால் முடிகிறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கியாழ்வார் பாடியிருக்கிற படிக்கும் அவன்தான் பார்த்தனுக்காக தேரூர்ந்து உயர்ந்த கீதா சாஸ்திரத்தையே கொடுத்த கீதாச்சாரியர். அவ்வெம்பெருமானை பிரார்த்திக்க அவர் அனுகிரகித்து சரி நாமே உங்களுக்கு புத்திரனாக வந்து பிறப்போம் என்று ஆசீர்வதித்தான். அதனால இன்னைக்கும் ராமானுஜர் பார்சாரதி எம்பெருமானுடைய அவதாரம். அவரேதான் ராமானுஜராக பிறந்தாருங்கிறதான் ஐதிஹ்யம். இதனால திருவல்லிக்கேணியில ஒரு வழக்கம் உண்டு. எந்த ஆழ்வாராச்சாரியர்கள் சாத்து முறைனாலும் பார்சாரதி எழுந்துள்ளி தான் நடக்கும். காஞ்சிபுரத்திலையும் அப்படித்தான், பார்சாதி சன்னத்திலையும் அப்படித்தான். ஆழ்வாராச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம்னா பெருமாள் வந்துடுவார். ஆனா இந்த திருவல்லிக்கேணியில ஒரு விதி விலக்கு. ராமானுஜருடைய சித்திர திருவாதிரை அன்றைய தினம் மட்டும் பார்சாரதி வர்றதில்லை, அவர் எழுந்துடுறதே இல்லை. என்னது எல்லாருக்கும் வரார், ஆச்சாரியனுக்கே வரமாட்டாரான்னா அவரே அவர். அதனால் அவர் வந்து நடத்தி கொடுப்பதே இல்லை. பார்சாரதி எம்பெருமானுடைய அவதாரமாகவே பகவத் ராமானுஜர் திருவதாரம் பண்ண போகிறார். அதான் மேல தெரிவிக்கிறார். இப்படி ஆசூரி கேசவ பெருமாள் என்கிற சர்வக்கிருத்து தீட்சிதருக்கு வாய்க்கப்பட்டால் இது ஸ்ரீபெரும்புதூர்ல நடக்கிறது. இளைய ஸ்ரீ பெரிய பிராட்டியார், இளையவளுக்கு பெரிய பிராட்டியான்னு பேரு, மூத்தவளுக்கு பூமி பிராட்டியார்னு பேரு. குழப்பிடாதீங்க. ஏன்னா ஸ்ரீதேவி மூத்தவள், பூமி பிராட்டி இளையவள் அல்ல. பூமி பிராட்டி தான் மூத்தவள், ஸ்ரீதேவி தான் இளையவள். இனி இளையவளான ஸ்ரீ பெரிய பிராட்டியார் மழலை மங்கலத்தில் வட்டமணி குலத்திலே கமலநயன பட்டரை திருமணம் செய்து கொண்டாள். கமலநயன பட்டர் மதுரமங்கலத்திலே இருக்கக்கூடிய வட்டமணி குலத்திலே பிறந்த கமலநயன பட்டரை திருமணம் புணர்ந்தாள். அவர்களும் தந்தம் புக்ககங்களிலே வாழும் காலத்திலே அவரவர்கள் பெண்ணு கல்யாணமாகி புக்க வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது பெருமாள் சங்கல்பித்துக் கொள்ளுகிறான். ஒரு பக்கம் கருடாழ்வான கூப்பிட்டான், மற்றொரு பக்கம் ஆதிசேஷனை கூப்பிட்டான். சேஷனே, நீர் நமக்கு பலகாலும் கைங்கரியம் பண்ணுகிறீர்கள். நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி
சரீர பேதைகி தவ சேஷதாங்கதைகி யதோச்சிதம் சஷயிதீரித்தே ஜனைகி சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாமென்னு நமக்கு பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கிறீர். நீர் இப்போது முக்கிய கைங்கரியம் பண்ணுவதற்கு வேலை வந்து விட்டது என்ன ஆதிசேஷனை பார்த்து சொல்லுகிறார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணச்ச ததః பரஹ பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. முதல் யுகமான கிருத்தயுகத்திலே ஆதிசேஷனாக இருந்தார். அடுத்த யுகமான திரேதாயுகத்திலே ராமன் பின்னே சென்று எல்லா கைங்கரியங்களையும் பண்ணின லக்ஷ்மணனாக இருந்தார். மூன்றாவது யுகமான துவாபர யுகத்திலே கண்ணனுக்கு சகல கைங்கரியம் பண்ணின பலராமனாக இருந்தார். நான்காவது யுகத்தில் ஆதிசேஷன் யாராக பிறக்கப் போகிறார் என்னை எல்லாரும் கேள்விக்குறியோட பார்த்துட்டு இருக்கிறச்சே அவர் ராமானுஷராக பிறக்க போகிறார் என்னை எம்பெருமான் தன் திருவுள்ளத்திலே கொண்டான். என்ன கலியுகத்திலே அகில ஆத்ம உஜ்ஜீவனார்த்தமாக தன் திருவதாரத்துக்கு இடம் பார்த்து ராமதிவாகர அச்சுத பானுக்கள் கௌசல்யா தேவகி தேவகளுடைய கர்ப்பங்களை விரும்பினார் போலே எப்படி ராமன் கௌசல்ய கர்ப்பத்தை விரும்பினானோ, எப்படி கண்ணன் தேவகி கர்ப்பத்தை விரும்பினானோ, அதே போல ராமானுஷரும் தன்னுடைய தாயினுடைய திருவயிற்றிலே கர்ப்பமாக ஆவிர்பவித்தார். எதற்காக பிறந்தார்? உலகத்தை உஜ்ஜீவனம் அடைவிக்க, சாஸ்திரங்களுக்கு சரியான அர்த்தத்தை கொடுப்பதற்காகவே, உலகத்திலுள்ளான பாபங்கள் அத்தனையும் தொலைந்து புண்ணியமாகிற தாமரமலர் மலர்ந்து ஈஸ்வரனுக்கு எல்லாரும் ஆட்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோட அவதரிக்கிறார். எப்போதுங்கிற கணக்கு சொல்லப்பட்டது. நாம் இருக்கக்கூடிய கலியுகத்திலே சக வருஷம் 939 சென்ற வர்த்தமான பிங்கள சம்பத்சரத்தில் ஸ்ரீமத்தான சைத்திர மாசத்தில் சுக்ல பட்சத்தில் பஞ்சமி குருவாசர சகிதமான திருவாதிரை நட்சத்திரத்திலே சுப முகூர்த்தத்திலே பாரெல்லாம் உய்யும்படி பிராதுர்பவித்தருள ஆசூரி கேசவ பெருமாள் இவருக்கு ஜாத கர்மம் செய்தருளினார். சுவாமி அவதரித்தது எப்போது? பிங்கள சம்பத்சரம், ஆங்கில கணக்கின்படி 1017வது ஆண்டு. இப்ப நாம 2008 இருக்கோம். இப்ப 2017 வந்துருக்குன்னா ராமானுஷர் அவதரித்து ஒரு 1000 ஆண்டுகள், சஹஸ்ர சம்பத்சரங்கள் முடிய போகின்றன. அப்ப எத்தனை பண்ணணும்னா முதல்ல நம்மளை திருத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாரோ அதன்படி வாழ்வதற்கு வழி தேடிக் கொள்ள வேண்டும். 1000வது ஆண்டுல தான் பண்ணணுங்கிறது இல்லை, இன்னைக்கே பண்ணலாம். 2017 தான் நல்லவாடாகணும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாப்போ இன்னிலிருந்தே முயற்சிக்கலாம். நேற்றுக்கே நாம் முயற்சித்துக் கொள்ளலாம். ஆகையாலே பிங்கள சம்பத்சரத்தில் சைத்திர மாசத்திலே சித்திர மாசத்திலே ராமன் அவதாரமும் சித்திர மாசத்திலே ராமானுஜ அவதாரமும் சித்திர மாசத்திலே சைத்திர மாசத்தில் சுக்ல பட்சத்தில் பஞ்சமி குருவாசரம், பஞ்சமி திதியிலே குருவாசரம் வியாழக்கிழமையிலே திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே சுவாமி அவதரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் கேசவ பெருமாளுடைய சன்னிதானத்தில் கேசவ பெருமாள் அனுகிரகத்தோட அவதரித்தார். இன்னைக்கு நாம ஸ்ரீபெரும்புதூர் போனா உடையவருடைய சந்நிதி வீறு கொண்டு விளங்குகிறது இல்லையோ. முன்னாடி ராஜகோபுரம், அதற்கு முன்னாடி இருக்கிறது அவதார மண்டபம்னு பேர். நித்தியப்படியே உற்சவத்தும் போது திருமஞ்சனம் நடக்கிற மண்டபம், அதுக்கு அவதார மண்டபம்னு சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கிறது, வசந்தோற்சவம் உடையவர் அங்குதான் கண்டுகொள்றார். அது அவதார தோட்டம், அவதார மண்டபம், இதெல்லாம் அங்கு நாம சேவித்துக் கொள்கிறோம். அவ்விடத்திலே தான் பகவத் ராமானுஜர் திருவவதாரம் பண்ணினார். அவர் பிறப்பதற்கு வேண்டிய அனுகிரகம் திருவல்லிக்கேணியில கிடைத்தது. அவர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார். இது ஓர் பக்கத்திலே. இதே போல இனி இளையவளான பெரிய பிராட்டியாருக்கு திருக்குமாரர் அவதரிக்கணும் இல்லையோ. மூத்தவளான பூமி பிராட்டிக்கு ராமானுஷர் அவதரித்தார். அதே சமயத்தில் மடலை மங்கலத்து கமலநயன பட்டருக்கு ஒரு புத்திரன், அவர் பத்னி பெரிய பிராட்டியாரிடத்திலே குரோதன சம்பத்சரத்தில் தை மாசம் பௌர்ணமி சோமவாரத்திலே புனர்வசு நட்சத்திரத்துல திருவதாரம் பண்ணினார். அவருக்கு தான் கோவிந்தன்கிற திருநாமம். ராமானுஷருக்கு இயற்பெயர் இளையாழ்வார்ங்கிறது. அவரோட இப்ப கூட சகோதரி குமாரராக பிறக்கிறார் இல்லையோ. இவ ரெண்டு பேருக்கு என்ன வரவு? அக்கா தங்ககளுடைய பிள்ளைகள். ஒருத்தி அக்காள், மற்றொருத்தி தங்க. அக்காளுடைய பிள்ளை இளையாழ்வார், தங்கையினுடைய பிள்ளை கோவிந்தன். இந்த கோவிந்தன் பிற்பாடு எம்பார் என்று வழங்கப்பட போகிறார். ராமானுஷருக்கு அடுத்து குரு பரம்பரையில் ஆச்சாரியனாக எழுந்துள்ளிருந்த எம்பார், அவர் தான் இப்ப மதுரமங்கலத்திலே திருவதாரம் பண்ணினார். அவர் அவதாரம் தை மாசம் பௌர்ணமி திதியிலே அழகான புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவ ரெண்டு பேருக்கு என்ன கால வித்தியாசம்னால், ராமானுஷர் அவதாரம் 1017, அதற்கு 4 ஆண்டுகள் கழித்து எம்பார் கோவிந்தனுடைய அவதாரம் 1021. இவர்கள் ரெண்டு பேருக்கும் முன்பாகவே 1009வது ஆண்டிலேயே ராமானுஷருக்கு சிஷ்யராக விளங்க போகிற கூரங்கிற திருத்தலத்திலே அவதரித்த கூரத்தாழ்வான்கிற கூரேசன்,
அவர் 1009 திருவதாரம் விட்டார். இவர்களை காட்டிலும் கிட்டத்தட்ட 8 வருஷம் வயசுல மூத்தவர். ஹாரீத குலத்திலே தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்திலே கூரத்தாழ்வானுடைய திருவதாரம். பகவானுடைய ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவனுடைய அவதாரமாக கூரத்தாழ்வான் அவதரித்தார். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூரத்தாழ்வான் சிஷ்யர், ஆனா அவர் வயசுல மூத்தவர். 1009 அவதாரம் விட்டார். அடுத்தது ராமானுஷர் 1017 அவதரித்தார். அடுத்தது அவருடைய சிறு அன்னையனுடைய பிள்ளை, அவர் தான் எம்பார் கோவிந்தன், அவர் 1021 அவதரித்தார். அடுத்தாற் போலே ராமானுஷருக்கே ஒரு சகோதரி இருக்க, அந்த 2 சகோதரிகள் உண்டு. ஒரு சகோதரியை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒரு சகோதரியினுடைய திருக்குமாரராக தாசரதிங்கிற பெயர் பெற்ற முதலியாண்டான் திருவதாரம் பண்ணுகிறார். அவர் 1027 திருவதாரம் பண்ணார். அப்ப ராமானுஷருக்கும் முதலியாண்டானுக்கும் 10 ஆண்டுகள் வித்தியாசம் உண்டு. இவர்கள் எல்லாருமே இப்பூவுலகத்திலே பிறந்தார்கள். அந்த சமயங்கிறது பொற்காலம்னு சொல்ல வேண்டும். உலகத்திலே பாபங்கள் அத்தனைய நீங்கி இனி விஷ்ணு பக்தி தான் நிரம்ப இருக்க போகிறது. சாஸ்திரங்களுடைய உண்மையான அர்த்தங்களை எல்லாரும் புரிந்து கொள்ள போகிறார்கள். நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது, தென் குருகவள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தெம்மி ராமானுஷர் திருவதாரம் பண்ணார். இனி கலிக்கு வேலையே இல்லை, புண்ணமாகிற தாமரை மலரப்போகிறது, சாஸ்திரங்களுடைய உயர்ந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று எல்லாரும் காத்திருந்தார்கள். ராமானுஷர் இளையாழ்வார்ன்ற பெயர் பெறணும். பெரிய திருமல நம்பிகளுக்கு மருமக்கள் பிறந்து விட்டார்கள் செய்தி போச்சு. அவருடைய 2 சகோதரிகள் தானே இப்ப குழந்தை பெற்றிருக்கா. மருமக்கள், முதல் மருமகன் ராமானுஷர் அவதரித்தார். ராமானுஷர் நாம மேற்கொண்டு சொல்ற பேர், முதல்ல அவருக்கு அந்த பேர் அல்ல. குழந்தை பிறந்து 12வது நாள் ஆனவுடனே ஜாதகர்மா முதல்ல முடித்து நாமகரணம் செய்வோம். முதல்ல ஜாதகர்மா பண்ணிட்டார். அடுத்த நாமம் பெயர் சூட்டு விழா நடத்துவார்கள் இல்லையோ, அத 12வது நாள் அன்னைக்கு பெரிய திருமலைகள் நம்பிகளே வருகிறார். வந்து ராமானுஷருக்கு இளையாழ்வார் என்கிற பெயர் வைத்தார். இளையாழ்வான் இளைய பெருமாள் லக்ஷ்மணனை போலவே கைங்கரியம் பண்ண போறாரு இல்லையோ, அதனால இளையாழ்வார் என்கிற திருநாமம் சாத்தினார். மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணத்திரு சொட்டில் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. சிறு குழந்தையான வாமனமூர்த்திக்கும் திருவிக்கிரமனுக்கும் யசோதை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடினாள். அதே போல கமலநயன பட்டர் எங்கோ காத்திருக்கிறார் எம்பார் அவதாரத்துக்காக. கேசவ சோமயாஜியார் ஸ்ரீபெரும்புதூரிலே தன் மனைவியாரோட இளையாழ்வாருக்கு தொட்டிலிட்டு, இனி எப்போது நீ ஜெகதாச்சாரியனாக ஆக போகிறாய், எப்ப எம்பெருமானாராவாய், எப்போது உலகளந்த திருவிக்கிரமனை போலே உலகளாவிய புகழ் படைக்கப் போகிறாய், எப்போது உடையவர்னு நம்பெருமானாரே அங்கீகரிக்கப்பட போகிறாய்ங்கிற அவளோட ஊர்க்காரர்கள் எல்லாரும் தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு முழுக்க அவ ராமானுஷருக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கட்டும். மேல என்ன சரித்திரங்கிறதை நாளை காலை 7 மணிக்கு இந்த கோட்டத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ராமானுஷர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்னு சொல்லி அமைகிறேன்.